தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இரக்கமுள்ள தேவனுடைய கிருபை உள்ள பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் இந்த நாளிலும் புதிய வருடத்தில் புதிய வருடத்தை ஆராதனை நாங்கள் செய்த இந்த நாளிலும் மறுபடியும் அப்பாவுடைய சமூகத்தில் கூட இந்த இயேசு அப்பா பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு பரிசுத்தாவியாகிய தெய்வம் எங்களுக்கு தந்த இந்த பெரும் கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி இயேசுப்பாவை நன்றியோடு ஸ்தோத்திரித்து பரிசுத்தாவியானவரை வரவேற்று பிதாவாகிய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி எங்கள் கண்களை மூடி உள்ளத்தாலே அப்பாவை நோக்கி செபித்து அப்பா இடத்துல நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். ஆராதனைக்கு உள்ளாக தேவ ஆவியானவர் எங்களை நடத்தும்படியாய் ஒருமனப்படுவோம். ஆமென். எங்கள் நல்ல தகப்பனே பிதாவே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே இந்த நல்ல மத்தியான பொழுதுக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் எங்களுக்கு ஒரு புதிய நாளை தந்து இந்த நாளிலும் நாங்கள் சபையாய் ஆராதிக்க எங்களுக்கு தந்த இந்த மகாபெரிய கிருபைக்காக எங்கள் தேவன் ஆகிய கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்ம கிருபையும் இரக்கமும் நிறைந்த தெய்வம், உம்முடைய அன்பினால எங்களை அலங்கரித்திருக்கிற தெய்வம். அப்பா இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த நாமத்துக்குள் பிதாவே இயேசுவே உடைய ரத்த கோட்டைக்குள் பரிசுத்த ஆவியானவரே உடைய பலத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா இந்த நாளிலும் பரிசுத்த ஓய்வு நாள் ஆண்டவர் அதை கட்டாயம் ஆசிரியர் நீங்கள் கட்டளை கொடுத்திருக்கிறீங்க. அந்த கட்டளையை இந்த நாளில் நாங்கள் நிறைவேற்றும்படியாக அப்பா உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி இருக்கிறோம். 2 பேரோ 3 பேர் உங்களுடைய நாமத்தில் எங்கு கூடுகிறோமோ அங்கு எங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கிற தெய்வம் உண்மை உள்ள தெய்வம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உங்களுடைய வார்த்தைகள் மாறாது என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா. அப்பா இந்த நாளிலும் மறுபடியும் நாங்கள் உண்மை ஆராதிக்க உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்த வாஞ்சிக்கின்றோம். தேவ ஆவியானவர் எங்களை தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து அப்பா ஜீவனை காப்பாற்றி திறந்த புஸ்தகம் போல திறந்த வாசலை எங்களுக்கு முன்பாக வைத்திருந்து அப்பா எங்களை வழி நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்கள் தீங்கை காணாதபடி உடைய கிருபையினால் எங்களை மூடி மறைத்து எங்களை வழி நடத்து ஆராதனை ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் பலத்தோடு நடக்க பிதாவுக்கு மகிமையை செலுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு பலன் தாங்க, எங்களுக்கு சத்துவம் தாங்க, எங்களுக்கு பரிசுத்தம் தாங்க. எங்கள் குறைகள் குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்கள் சகலத்தையும் எங்களுக்கு மன்னித்து உடைய ரத்தத்தினால் எங்களை இந்த வேளையிலும் ஆண்டவரை கழுவ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா என்னையும் என் மனைவி பிள்ளைகள் ஸ்ரீபன டேனியலை கத்தாவை இன்னும் சபை பிள்ளைகள் சபையார் எங்கள் சபையாய் எங்களை ஆண்டவரே நீங்கள் கழுவ வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு முன்பாக பரிசுத்த கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் காணப்பட பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தருக்கு ஆராதனை செலுத்த என் தேவனுடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே குறைகளை மன்னிங்க, குற்றங்களை மன்னிங்க. நீங்க ஒருவர் தான் பரிசுத்தர் அப்பா, மனுஷர் எல்லாரும் பொய்யர் என்று நீங்க சொன்னீங்கப்பா. அப்பா நாங்கள் உமக்கு முன்பாக ஆமென் ஓம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தை நாடி வருகிறோம். ஆண்டவரே என் தகப்பன் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை துதிக்குள்ளாக ஆண்டவரே சாட்சிகளுக்குள்ளாக ஆண்டவரே கர்த்தாவே உடைய வேத வார்த்தைக்குள்ளாக ஆண்டவரே அப்பா தகப்பனே நீங்க தாமே எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த காரங்கள் பேய்கள் பிசாசுகள் துரைத்தனம் இடைஞ்சலிடை ஒரு பொல்லாத அசுத்த ஆவிகள் எல்லா விதமான பொல்லாத கிரிகைகளையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டுகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்துல உம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எசப்பா எங்களை ஆண்டவரை வழி நடத்தும்படி உம்முடைய பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இயேசு அப்பாவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நாங்கள் சங்கீதம் முதல்ல தமிழில் வாசிக்க கேட்போம், அதுக்கு பிற்பாடு நாங்கள் முஸ்கில வாசிக்க கேட்போம். நூறு பாசையிலே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் ஆமென் அல்லேலூயா. அங்கிருந்து வாசிக்க. ஓகே. சங்கீதம் 113. அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்தரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளும் மேலிலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவர்களை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி விடுகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். பழகிய சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென்.
Salme 113. Halleluja. Syng lovsang Herrens tjenere, pris Herrens navn. Velsignet være Herrens navn fra nå til evig tid. Da sol går opp og sol går ned, skal Herrens navn være lovet. Herren har opphøyd over alle folkeslag, hans herlighet er høyere enn himmelen. Hvem er som Herren vår Gud, han som tåler i det høyere, og ser i det dype? Hvem i himmelen, hvem på jorden? Han reiser de svake opp av støvet og løfter den fattige fra grunnen. Han gir dem plass blant styrene. Halleluja. Amen. Halleluja. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 113 நாங்கள் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. மனைவியை சந்தோஷமான பிள்ளை தாக்கி ஆக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரால் எந்த சபையையும் வளர்க்க முடியும். ஆமென். எந்த சபையையும் பெருக பண்ண முடியும். ஆமென். யாரையும் ஆசீர்வதிக்க அவரால் முடியும். அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் ஒருவர் தான் மெய்யான தெய்வம். இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு தெரிகிறது. அல்லேலூயா. ஆனால் தெரியாட்டா, மரிக்கிற வரையில தெரியாட்டால், சொல்றதை கேட்காட்டா, விளங்காட்டா, ஏற்றுக்கொள்ளாட்டா, விளங்காதன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் எல்லாம் விளங்கும். அல்லேலூயா. எப்பொழுது மனிதனுக்கு மரணம் வருவதற்கு முதல் நாங்கள் ஆராதிக்கிற இயேசுதான் ஆண்டவர் என்று அறிந்து கொண்டு அவரை ஆராதிக்க வேண்டும். நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்களும் ஒரு காலம் தேவனை அறியாமல் இருந்தது போல இருந்து நாசமாய் போறதுக்கு ஒப்பாய் நாங்கள் இருந்த போது கடைசி நேரத்தில் இயேசு என்று கூப்பிட்ட போது இயேசு அப்பா ஓடி வந்து உதவி செய்து மரணத்தை தடுத்து நிறுத்தி எங்களை ஆசீர்வதித்து ஆயுசு நாட்களை கூட்டி தந்ததற்கு நாங்கள் சாட்சி. அல்லேலூயா. நாங்களும் ஒரு காலம் விற்கிறத ஆராதனை செய்து கொண்டிருந்து தேவனை மறுதளித்தவர்கள். உண்மையான தெய்வம் இயேசு. அவர்தான் ஒரே ஒரு தெய்வம், மெய்யான தெய்வம். 10 தெய்வம் இல்லை, 15 தெய்வம் இல்லை, ஒரே ஒரு மெய்யான தெய்வம். அவர்களை ஆண்டவராகிய இயேசு எங்களுக்கும் உங்களுக்கும் எல்லாருக்கும் ஆண்டவராக இருக்கிறவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஓ ரபா தூலி மதுனா கலபா ஷலபா பூனி. ஹல்லேலூயா. எங்கள் பரிசுத்தாவியானவரே, எங்கள் பரிசுத்தாவியானவரே, எங்கள் பரிசுத்தாவியானவரே, பனி போல பெய்யப்படுகிறவரே, பனி போல இறங்கி வருகிறவரே, அபிஷேகநாதரே, ஆவியானவரே, அப்பா தகப்பனை மலைகளை பெயர்க்கிறவரே, அப்பா பாவங்களை பார்த்து கண்ணித்து உணர்த்தி மனுஷனை சீர்படுத்துகிறவரே, பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிற தெய்வமே இயேசுவே, அப்பா தகப்பனே உம்முடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். அப்பா எங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிறதை அநேகர் அறியத்தக்கதாக, இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அறியத்தக்கதாக, உலக மக்கள் அறியத்தக்கதாக, தேவனிடத்தில் வரும்படியாக அப்பா தகப்பனை எங்களுக்கு மனம் இறங்குறது தெரியாதுமே நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மத்தியில இருக்கிறவரே, எங்கள் பக்கத்தில் இருக்கிறவரே, எங்களை காக்கிறவரே, எங்களை காண்கிறவரே, எங்களை பார்க்கிறவரே, எங்கள் கண்மலையே, கோட்டையே, அடைக்கலமே, உயர்ந்த கண்மலையானவரே, உயர்ந்த நம்பிக்கையே, எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய இயேசுவே, அப்பா விசுவாசத்தை ஆரம்பிக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆனவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி மூத்திருத்துவம் ஒன்றாயிருக்கிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் நமஸ்கரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். எங்கள் அப்பாவை எங்களுக்கு காது இருந்து எங்களுக்கு நல்ல காதை படைத்தது போல எங்களை விட நல்ல காதுகள் இருக்கிற தெய்வத்தை நாங்கள் கூப்பிடுகிறோம். நாங்கள் கூப்பிடுகிறது உம்முடைய காதுகளில் கேட்கிறபடியால சோத்திரம், உம்முடைய கண்கள் எங்களை காண்கிறபடியால சோத்திரம், உம்முடைய பிரசன்னத்தினால எங்களை மூடுகிறபடியால சோத்திரம், உம்முடைய அக்கினியினால எங்களை ஆண்டவரே அப்பா மூடிக்கொள்கிறபடியால சோத்திரம், உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவுறபடியால சோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சோத்திரம், சோத்திரம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை ரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, அப்பா பிதாவே,
ஸ்தோத்தரிப்போம் எல்லாரும் சத்தமாய். ஓரி மதுரி மதுனா மகுரா பஷர மதுனா. என் தகப்பனே, தாயானவரே, தேவனானவரே, கர்த்தரானவரே, மகாராஜாவே, வனாந்திரத்தை செழிப்பான நிலமாய் மாற்றுகிறவரே, அவாந்திர வெளியில் வழிகளையும் ஆறுகளையும் உண்டாக்குகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. என் தகப்பனே, வானத்தை பூமியை படைத்து அவைகளை ஆளுகிற சர்வத்துக்கும் அதிகாரியான கர்த்தாவே, நீ சொல்லாலும் நீ கட்டளையிட நிற்கும் அப்பா. ஸ்தோத்திரம், நன்றி தேவனே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி அப்பா. பிதாவே, ஆராதிக்கின்றோம். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். பரிசுத்த தேவ ஆவியானவரே, அன்பு செய்கின்றோம். பிதாவே, ஆராதிக்கின்றோம்.
அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, கோடி நன்றி. மகா பரிசுத்த தெய்வத்துக்கு நன்றி, மகா பலனுள்ள தெய்வத்துக்கு நன்றி. எங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன், ஜீவனை காப்பாற்றுவேன், திறந்த புஸ்தகம் போல திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னவரே நன்றி அப்பா. பெரியவரே உமக்கு நன்றி அப்பா. உயர்ந்தவரே நன்றி அப்பா. சோத்திரம் சோத்திரம். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று சொன்னவரே ஆமென். நன்றி. Thank you Jesus. Hallelujah. ஆமென். Hallelujah. அப்பா மரித்த இயேசு ஆண்டவரே உயிரோடு இருக்கிறபடியாக நன்றி. நீர் உயிரோடு எழுந்து உயிரோடு இருக்கிறபடியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் ரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆமென். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you. எங்க அப்பாவுக்கு நன்றி, இந்த ராஜாவுக்கு நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் பரிசுத்த தெய்வமே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். உயர்ந்தவரை உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய மகிமைக்காக ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபைக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. கோடி ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள், கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். நன்றி அப்பா. உம்முடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு எத்தனையோ பேர் உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. இந்த வருஷம் ஆண்டவரே அப்பா நிறைய பேர் மதிக்க போகிறார்கள் அப்பா, நிறைய பேர் நரகம் போக போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, சிலர் பரலோகம் வருவார்கள் ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. மரித்து ஜனங்கள் நரகம் போகாதபடிக்கு அவர்கள் காப்பாற்றப்படும்படியாக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். Thank you Jesus. ஆமென். ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் தகப்பனே, உங்க சமூகம் எனக்கப்பா.
அப்பா உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை தேடி வந்தவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பாவியை மீட்க தாவியே உம் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டுக் கொண்டவரே அல்லேலூயா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே மீட்டவரா. Hallelujah, sothiram, 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 sothiram. Hallelujah, maga, maga, periyadu, உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா, மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம் கிருபை ஒவ்வொரு நாளும் பெரியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. தேற்றிடும் கிருபை உயிர்ப்பிக்கும் கிருபை, விலகாத மாறாத கிருபை. மகா மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. மகா மகா பெரியது உம்மிரக்கம் ஒவ்வொரு நாளும் புதியது உம் கிருபை. ராஜாவே, ராஜாவே, எல்லாருக்கும் ராஜாவாய் இருக்கிறவரே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரே, இந்த பூமியில இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் அதிபதிகளுக்கும் எல்லா அரசாங்கத்துக்கும் எல்லா கொங்கன்மாருக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் பெரியவரானவரே, அதிபதியே, ஆட்சி செய்கிறவரே, உமக்கு முன்பாக நாங்கள் எங்களை தரமட்டமாய் தாழ்த்தி பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தாவின் உதவியோடு எல்லா கன மகிமை துதி புகழ் சோத்திரங்களை உமக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். துதிகன மகிமைக்கு பாத்திரரான
எங்கள் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 அபிஷேகமானவர். வானத்திலும் பூமியிலும் அபிஷேகங்களையும் அற்புதங்களையும் செய்கிற நேற்றும் இன்றும் என்றும் மாறாத உண்மை உள்ள தேவன் இருக்கிறவராய் இருக்கிறவர், உயிரோடு இருக்கிறவர், மரணத்தை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சகல அதிகாரங்களையும் ஜெயித்தவர், பிசாசுடைய சகல வல்லமைகளையும் சிலுவையிலே ஆணி அடித்து எல்லாத்தையும் உறிந்து கொண்டவர். அப்பா பரலோகத்துக்கு ஆண்டவரே, அப்பா பாதாளத்துக்குரிய திறவுகோலை உடையவரே, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய தேவனே, ஆட்டுக்குட்டியானவரே, தேவனுடைய ஒரே பேரான குமாரனானவரே, தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உலகத்தின் சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவரே, உமக்கு முன்பாக உடைய நாமத்தில் என் பிதாவாகிய தேவனே, எங்களுடையதும் உங்களுடையதுமான பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக எல்லா கனம் மகிமை புகழ் துதி எல்லாம் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை துதிக்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை நேசிக்கிற, கர்த்தரை விரும்புகிற, கர்த்தரை எல்ஸ்க பண்ணுகிற உங்கள் பெரியோர் சிறியோர் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். 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 சாட்சி இருக்குதா? சரி, பரவாயில்ல. கர்த்தர் புதிய ஆண்டுல சாட்சிகளை சொல்ல வச்சிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த ஆண்டு அநேக தீர்க்க தரிசனங்கள் இந்த ஆண்டுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவரையில கேள்விப்படாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுவோம். அல்லேலூயா. பயங்கரமான பூமி அதிர்ச்சிகள் வரும், சில நாடுகளில் எழுப்புதல் வரும், ஆப்பிரிக்காவில் விசேஷமா ஏதோ ஒரு தேசத்துல பெரிய எழுப்புதல் வரும், ஜெபிச்சு கொள்ளும்படியும். மற்றது இந்த ஆண்டு அறுவடையின் ஆண்டு, நிறைய ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண கர்த்தர் வழிகள் வாசலை திறக்கிறார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள், இன்றைக்கு இருக்கிற தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவனுடைய இதை சொல்லிட்டு தேவன் நான் சொல்லுகிறேன் என்று இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் விசுவாசிப்போம். ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்து நாங்கள் ரிசீவ் பண்ணுவோம், அதை பெற்றுக்கொள்வோம். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த ஆண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டு, அதை விட விசேஷித்த பாதுகாப்புடைய ஆண்டு தேவனுடைய பிள்ளை. ஆனாலும் உபத்திரங்கள் வரும், அநேக பிள்ளைகள், சில பிள்ளைகள் ரத்த சாட்சிகளை மறிக்க வேண்டி வருமா, சில சபைகளுக்கு துன்பம் வருமாம், சில ஊழியக்காரர் அரெஸ்ட் பண்ணப்படுவார்களாம், சில ஊழியக்காரருடைய நேசித்தனம் விபச்சாரம் எல்லாம் வெளியில வருமா, எல்லாம் கண்டுபிடிக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. கத்தோலிக்க சபையில பெரிய எழுப்புதல் வருமா. கர்த்தருக்கு சோத்திர கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோமா. இந்த கத்தோலிக்க சபையை குறித்து எனக்கு மிகவும் பாரம் ஏக்கம் இருக்கிறது. அநேக நேரங்களில் சிந்தனையில அந்த எங்களோட ஊர்ல இருக்க சகரியார் கோயிலுக்குள்ள போய் பிரசங்கம் பண்ற மாதிரிலாம் நான் சிந்தனை பண்ணுவேன். அல்லேலூயா. என் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்றேன். அந்த ஜனங்களும் தேவை. கிறிஸ்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. அவர்களுக்கு பின்னால என்ன இருக்குன்றது கூட அவர்களுக்கு தெரியாத வாழ்க்கை தான். இயேசு சொன்னார், பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியார்கள், இவருக்கு மன்னியுங்க என்று சொன்னார். ஆனா நான் சந்தோஷப்படுறேன், இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில பெரிய எழுப்புதல் வேணும். கர்த்தருக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி, இயேசுவுக்கு நான் எல்லா ஜனங்களும் கத்தோலிக்க சபையில மாத்திரமில்லை, இந்த உலகத்திலே இருக்கிற சகல ஜனங்கள் மத்தியிலும் பெரிய எழுப்புதல் எங்கள் பெரிய தேவன் கொண்டு வருவார். ஆமென். ஆமென். கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆமென். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. அந்த துண்டுகள் நிறைய பேருடைய பெயர்கள் பதிவு செய்யப்பட்டு 300க்கு அதிகமானவர்கள் நினைக்கிறேன். இதை விட இன்னும் அப்டேட் பண்ணப்படும். அது நிறைய இருக்குது. உங்களோட போன் வழியாக இருக்குமென்னு நினைக்கிறேன். எந்த டெலிபோன்ல நிறைய இருக்குது. அல்லேலூயா. 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 இந்த துண்டிலேயே கிட்டத்தட்ட 300 குடும்பம், 300 பேர் அல்லது தனிப்பட்ட ஆட்கள் குடும்பமாக எழுதப்பட்டிருக்கிறது. 300க்கும் அதிகமானவர்கள் உண்டு. ஆமென். இதை விட பழைய லிஸ்டுகள் எல்லாம் நிறைய உண்டு. கர்த்தருக்கு தெரியும். நாங்கள் எல்லாருக்காகவும் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிறவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படும்படி, அப்பாவுடைய வருகை சீக்கிரம், அதனாலே ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. 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 கோடி நன்றி. நன்றி அப்பா. பரலோக ராஜாவே, பரிசுத்தம் உள்ள தகப்பனே, அப்பா இந்த வேளையில் மெசப்பா சொல்லப்பட்ட விண்ணப்பத்துக்காய் ஜெபிக்கிறோம் மெசப்பா. எங்கள் வாயிலிருந்து வார்த்தை புறப்படுமே இந்த தகப்பன் நீங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தகப்பன் ஐயா. அப்பா ஒரு காலத்துல எசப்பா நாங்களும் உளையான சேற்றுக்குள்ள எசப்பா, விக்கிரங்களுக்குள்ள எசப்பா அப்பா சமாதானம் இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் இருந்த எங்களை நீங்க தேடி வந்தீங்க எசப்பா. அதே போல எசப்பா இந்த ஜனங்களை நீங்க சந்திக்க வேணுமா, அவர்களுடைய மனக்கண்களை குருடாக்கி
வைத்திருக்கிற எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் அப்பா கடிந்து கொள்கிறோம். ஏசப்பா நீங்க தாமே உதவி செய்யுங்கப்பா. அப்பா நாங்கள் யாருக்கு யாருக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்று சொன்னமோ, யாருக்கு யாருக்கு பரிசுத்த வேதாமத்தை கொடுத்தோமோ, யாருக்கு யாருக்கு துண்டு பிரதிகளை கொடுத்திருக்கிறோமோ ஏசப்பா, அவர்கள் எல்லாரையும் இந்த அப்பா நீங்க சந்திக்க வேணுமா ஜெபிக்கிறேன் ஐயா. ஜீவன் உள்ள தெய்வம் நீங்க மட்டும்தான் ஏசப்பா. புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை தருகிற இந்த ஏசப்பா, மனுஷனுக்கு பாவ மன்னிப்பை ரட்சிப்பை நித்திய ஜீவனை தருகிறோம் நீங்க மட்டும்தான் ஏசப்பா. அப்பா நரகம் வேதனை உள்ளது ஏசப்பா, அங்க யாரும் போக கூடாது என்று விரும்புற இந்த தெய்வம் ஐயா. அப்பா நீங்க மிகவும் இரக்கம் உள்ளவராய் இருந்து இன்னும் நீடிய பொறுமையோடு அப்பா ஜனங்கள் மனம் திரும்புனக்கா நிக்க சூதிடாடி மனம் திரும்ப வேணும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிற இந்த தகப்பன் ஐயா, எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஐயா. அப்பா இந்த லிஸ்ட்ல இருக்கிற எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேணுமாய், பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற வேணுமாய் ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. கொடுக்கப்பட்ட பரிசுத்த வேதாமத்தை எடுத்து வாசிக்க உதவி செய்யுங்க பாண்டி ஜெபிக்கிறேன் ஏசப்பா. எல்லா சத்துருவின் கட்டுகள் அறுப்புண்டு போகட்டும் ஏசப்பா. உங்களுடைய நாமம் ஒன்றே உயரட்டும் என்று ஜெபிக்கிறேன் இயேசு சுவாமி. அப்பாவுடைய பாதத்தில் இந்த விண்ணப்பத்தை வைத்து இயேசு ராஜாவுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி சொல்லுவோமா? இந்த வேளையிலும் இயேசு ஜீவிக்கிறார் சந்தி சபை, இயேசு ஜீவிக்கிற நோவை சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உலகெங்கும் இருக்கிற பரிசுத்த ஆண்டவரே எல்லா சபைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தகப்பனாகிய கர்த்தர் தாமே எல்லா சபைகளையும் மேந்துங்க. விசேஷமா எங்களுக்கு நீங்கள் தந்த இயேசு ஜீவிக்கிற நோவை சபை, இயேசு ஜீவிக்கிற சந்தி சபை ரெண்டையும் ஆசீர்வதிங்க இயேசப்பா. அப்பா இன்னுமாய் தங்களுக்காக ஜெபிக்க சொன்ன எல்லாருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமா அந்த மதுரையில இலங்கையில மதுரையில இருக்கிற கலாசிஸ்வருக்காய் விஷ்ணு கலா சகோதரிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அப்பா தகப்பனே கர்த்தாவே, டாக்டர் மாதிரி இதை சொல்றாங்க இயேசப்பா, நாங்க சொல்றோம் அது நடக்காது. இயேசு அப்பா நினைச்சதுதான் நடக்கும். இயேசு அப்பா நினைக்கிறதுதான் நடக்கும். நாங்கள் விசுவாசிக்கிறோம் அந்த மகளுக்கு அந்த சகோதரிக்கு கத்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்து பழைய திரும்பவும் அவளுடைய பழைய நிலைமையில நீங்க வைத்து அவளை ஊழியம் செய்ய வைப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து அறிக்கை பண்ணுகிறோம் இயேசப்பா. அதே போல ஆண்டவரே அம்மானிகள் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்களுக்கும் பிள்ளைகளை கொடுத்து கத்தர் ஆசீர்வதிக்கிறபடியால நன்றி இயேசப்பா. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். எங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து இந்த சபையில இருக்கிற ஆண்டவரே அப்பா, இந்த மகனுக்கு நீங்க சீக்கிரத்துல திருமண காரியத்தை வாய்ப்பு பண்ணி தந்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. பெரிய கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியங்கள் செய்வீங்க. நாங்க யாரை கேட்க இல்லை இயேசப்பா, என் கணக்கு இடங்களுக்கு அறிவிச்சிருக்கிறோம். ஒரு இடத்துல இருந்தும் ஆண்டவரே கர்த்தாவே அப்பா எங்களுக்கு பதில் வராதுன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இயேசு இடத்துல இருந்து எங்களுக்கு பதில் வரும் எங்களுக்கு தெரியும். இயேசு அப்பா இடத்துல இருந்து எங்களுக்கு பதில் வரும் என்று தெரியும். எங்களுக்கு மனுஷர்கள் இடத்துல இருந்து அல்ல, இயேசு அப்பா இடத்துல இருந்து வருகிறதா எங்களுக்கு ஆசீர்வாதம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசப்பா. டேனியலையும் ஆசீர்வதிங்க. இந்த சபையில இருக்கிற சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. தீர்க்காயுசு கொடுங்க இயேசப்பா. பல நாட்களும் பிள்ளைகளுக்கு பிறந்த நாடுகள் வருகிறது இயேசப்பா. நீங்க தாம் உங்களுடைய பிள்ளைகள் மேல உங்களுடைய பரிசுத்த பொற்கரத்தை வச்சு ஆசீர்வதிங்க. இந்த நாளிலும் அந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நீங்க தானே கிஃப்ட் கொடுங்கப்பா. நீங்க தாமே கிஃப்ட் கொடுங்கப்பா. நீங்க தாமே ஆண்டவரே அப்பா பிரசன்ட் கொடுங்கப்பான்னு சொல்லி, நீங்க தாமே அன்பளிப்புகளை கொடுங்கப்பான்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உங்களுடைய பாதத்துல வைக்கிறோம். இந்த தேசம் நூறு தேசத்தை ஜெபிக்கிற உலகெங்கும் ஆண்டவரே பஞ்சங்கள் வந்து தேசங்கள் நாசமா போகாதபடிக்கு யுத்தங்கள் வந்து ஜனங்கள் அழிந்து போகாத இந்த வருஷம் அநேக ஜனங்கள் கொத்து கொத்தாய் மடிவார்களாம் இயேசப்பா. அதற்கு முதல் இவர்கள் தேவனை அதிக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈரானிலும் மிக பிரச்சனைகள் நடக்கிறது இயேசப்பா. அப்பா அமெரிக்காவுக்கு கிட்டவும் ஆண்டவரே அந்த வெனிசுலாவும் அந்த நாடுகளிலும் இருக்கிற காரியங்கள் அப்பா, அந்த கிரன்லாந்தை ஆண்டவரே கர்த்தாவே அமெரிக்கா இழுக்க வேண்டும் என்று தலைகுட்டுகளுமா நிற்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துக் கொள்ளுங்க இயேசப்பா. ட்ரம்ப் மனம் திரும்ப நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மனுஷனை கொண்டு உங்களுடைய காரியங்களை செய்தீங்க. உலகத்தில் அந்த மனுஷனை எதிர்க்காதாக்கள் யாரும் இல்லை. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவரே அப்பா, நாங்கள் அந்த மனுஷனுக்காக ஜெபித்தோம். மறுபடியும் நாங்கள் ஜெபிக்கிறோம், மனம் திரும்ப ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மனுஷன் மனம் திரும்பினால் அநேக தேசங்களுக்கு ஆசீர்வாதம் அவனால நான் செய்வேன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்களா? அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பாவுடைய சித்தம் நிறைவேற
ஜெபிக்கிறோம். இந்த தேசங்கள் இன்னும் பாழாய் போகாதபடி அப்பாவுடைய வருகைக்கு தேசங்கள் ஆயத்தப்பட, ஜனங்கள் ஆயத்தப்பட, அரசாங்கங்கள் ஆயத்தப்பட, ஆண்டவரே அதிபதிகள் ஆயத்தப்பட, பெரியவர்கள் சிறியவர்கள் முதியவர்கள் எல்லாரும் ஆயத்தப்பட உம்முடைய நாமத்திலே ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென் 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 ஆமென். கரங்களை தட்டி அப்பா நன்றி சொல்லுவோம். ஆமென். இயேசு அப்பா நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இயேசு அப்பா நல்லவராய் இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. ஆமென். அறிவித்தல்கள் அப்பாவுடைய வருகை தாமதித்தால் நாங்கள் மறுபடியும் சபை கூடி தேவனை ஆராதிப்போம். வளமை போல காரியங்கள் நடக்கும். வளமை போல நீங்கள் ஜெபிச்சு கொள்ளுங்க. சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறது ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனாலும் விசேஷமா புதன்கிழமையை நாங்கள் நியமிச்சிருக்கிறோம். ஜெபிங்க. மறுபடியும் நாங்கள் அதிகம் தேவ சமூகத்தில் இருக்கும்படி முந்தைய மாதிரி பைபிள் ஸ்டடிகள், உபவாச ஜெபங்கள், உபவாச கூட்டங்கள் ஆரம்பிக்க கர்த்தருக்கு உதவி செய்யும்படி, கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படி, புதிய ஜனங்கள் அல்ல புதிய குடும்பங்களை கர்த்தர் கொண்டு வந்து சேர்க்கும்படி நாங்கள் ஜெபிப்போம். இந்த ஆண்டு சபைகளுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அல்லேலூயா. நிச்சயமாகவே எங்களுடைய அப்பா எங்களை ஆசீர்வதி. எந்த தகப்பனுக்கு தந்த பிள்ளை நல்லா இருக்கும் என்று விருப்பம் என்று சொல்லுங்க. இந்த பூமியிலே ஒரு தகப்பனும் ஒரு தாயும் அந்த பிள்ளை கெட்டு போகணும் விரும்ப மாட்டார்கள். அவர்கள் கெட்டவர்களாய் இருந்தாலும், யார் பிள்ளைகள் கெட்டவர்களாய் ஒருவேளை இருந்தாலும் கூட தாய் தகப்பனால் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் தான் நினைப்பார்கள். அல்லது மனுஷனே அப்படி நினைச்சாங்க. அப்பா எவ்வளவு மேல கண்ணு அப்பாவை நோக்கி பாருங்க. இயேசப்பா அவங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. சபைக்கு கொடுக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அப்பா அதாமே கொடுக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதங்கள் நீங்க கொடுங்க, உயர்வுகளை கொடுங்க. இயேசப்பா அப்பா தகப்பனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஒரு காரியம் இல்லை. அவருடைய கண்களை மூடி ஜெபத்தோட அப்பாவுடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வருவோம். இந்த நாளிலும் கர்த்தருடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கிறதற்காக செப்பனியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆமென். நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க. உங்களுடைய கிருபைகளுக்காக, உங்களுடைய இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஒருவரே நல்லவர் வல்லவர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, அறிக்கையும் பண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் பொழுது கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை எங்களோடு இருக்கிறபடியினால் உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகலத்தையும் உம்முடைய பாதத்துல வைக்கிறோம் அப்பா. நானும் ஆண்டவரை கர்த்தாவை கேட்கிறவர்களும் அப்பா பரிசுத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தினால் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். செப்பனியாவின் புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். 3:14. சீயோன் குமாரத்தியே கெம்பிரித்து பாடு, இஷ்டவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிப்பூரு. வாசிக்க கேட்போம். Bryt ut jubel, dotter Sion, ropa frid Israel. Gled deg, dotter Jerusalem, juble av hele ditt hjerte. ஆமென். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களிகூரட்டாம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இயேசுவானவர் வார்த்தையானவர் மாம்சமாகி என்று நாங்க போன புதுவர் சாராதனையில் நாங்கள் இந்த காரியங்களை பார்த்தோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் யாரிடத்துல வந்தார்? தனக்கு சொந்தமான தன் பிள்ளைகளிடத்துல வந்தார். அவர்கள் ஏற்றுக்கொள்ள இல்லை. அதனாலே அந்நியராகி எங்களிடத்துல இயேசப்பா வந்துட்டார். அதனால அந்நியர்கள் அவர் ஏற்றுக்கொண்டபடினால இன்றைக்கும் அவர் அந்நியர்களுக்கு தேவன் மாத்திரமல்ல, எல்லாருக்கும் தேவனாயிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிதாவுக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே இங்க பழைய அந்த இயேசு பூமியில மனுஷனாய் வார்த்தை மாமிசமாய் வருவதற்கு முதல் இயேசு இல்லைன்னு நினைக்காதீங்க. இயேசு அப்பவும் இருக்கிறார். ஆமென். ஆனா மாமிசத்துல மனுஷனாய் வரையில அதுக்கு முதல் 400 வருஷங்களுக்கு முதலே தீர்க்க தரிசனம் எத்தனை வருஷம்னு எனக்கு தெரியாது. இயேசு பிறக்கிறதுக்கு எத்தனை வருஷத்துக்கு இருந்தவர்கள் தெரியாது. பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில 400 வருஷம் கர்த்தர் ஒன்றுமே கதைக்க இல்லாமல் சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப 400 வருஷம் அவர் பேசாம இருந்தாருன்னா அந்த 400 வருஷத்துக்கு பிறகுதான் இயேசு மனிதனாய் வந்து பிறந்தார். எப்ப பிறந்தார் எங்களுக்கு தெரியாது. ஆனா இன்றைக்குள்ள கணக்குப்படி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முதல் இயேசு இந்த பூமியில மனிதனாய் பிறந்தார். அப்ப எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முதல் வாழ்ந்த தீர்க்கதரிசியாகிய செப்பனியாவை கொண்டு கர்த்தர் எழுதி வைக்க சீயோன் குமாரத்தியே. யார் இது சீயோன் குமாரத்தி? தெய்வீ கெம்பீரித்து பாடட்டாம். யாரை கெம்பீரித்து பாடட்டாம்? சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடட்டாம். யார் இது சீயோன் குமாரத்தி? இஸ்ரவேலே ஆர்ப்பரியுங்கள். ஆர்ப்பரிக்கட்டாம். இஸ்ரவேலர் யார்? ரட்சிக்கப்பட்ட நாங்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள். ஆர்ப்பரியுங்கள். எதை குறித்து? எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடு மகிழ்ந்து களி கூடு. எருசலேம் என்று சொன்னால் என்ன?
அப்பத்தின் வீடு. அல்லேலூயா. அப்பத்தின் வீட்டுல வாசமா இருக்கிற எருசலேம் குமாரத்தியே. எருசலேம் குமாரத்தி என்றால் யார்? தேவனுடைய பிள்ளைகள். இஸ்ரவேல் என்றால் யார்? தேவனுடைய பிள்ளைகள். கெம்பீரித்து பாடட்டாம். கெம்பீரித்து பாடட்டாம் என்ற என்ன? சந்தோஷப்பட்டு மகிழ்ந்து களிகூறி உன்னை மறந்து, தாவீது என்னை மறந்து தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக நடனமாடி தேவனை ஸ்தோத்தரித்தார். அவர் அட்டகாசம் பண்ணி டிஸ்கோ டான்ஸ் ஆட இல்லை. இந்த டிஸ்கோ டான்ஸ் கலர்கள் லைட்டுகள் எல்லாம் இப்பதான் வந்தது. தாவீது ஆடினது வெளியில, தெருவில. எந்த தெருவில? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய பெட்டி இருந்த இடத்துல இருந்து தன்னுடைய இடத்திற்கு, தேவாலயத்துக்கு, எருசலேம் தேவாலயத்துக்கு கொண்டு வர வழியில, பட்ட பகலில டிஸ்கோ லைட் போட்டு ஆடையில. இன்னைக்கு டிஸ்கோ லைட் போட்டு அது போட்டு இது போட்டு இன்னும் எல்லாம் செய்யறீங்க, எல்லாரும் செய்யுங்கோ. ஆனா இயேசு அப்பா சீக்கிரம் வருகிற போது அவனுக்குரிய கிரிகை அவனோடு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ராஜா ஆடினார் என்றதுக்காக தாவீது ராஜா ஆடின மாதிரி ஆடுங்க, ஆடுங்க. நீங்க அட்டகாசம் பண்ணி ஆடிட்டு இதுதான் தாவீது ஆட்டம் என்று சொல்லி காட்டாதீங்க. தாவீது எப்படி ஆடினார் என்றது இயேசுவுக்கு தெரியும், எப்படி ஆட போறார் என்றதும் தெரியும். நீங்க எப்படி ஆடுனீங்கன்னு இயேசுவுக்கு தெரியும். நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதி வாசற்படியில் நிற்கிறார். அப்ப இந்த இயேசு மனுஷனாய் பிறக்கிறதுக்கு முதல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முதல் தீர்க்கதரிசியை கொண்டு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். சீயோன் குமாரத்தியே, தேவனுடைய பிள்ளையே. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கீங்க? கை வைத்துங்க பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த இடத்துல இருக்கிறார்கள். அல்லேலூயா. சரி, நீங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அப்ப சீயோன் குமாரத்தி. சீயோன் என்றால் தேவன் வாசம் பண்ணுகிற இடம். தேவன் எங்க வாசம் பண்ணுகிறார்? பரலோகத்தில் இருக்கிறார். அதே தேவன் அவருடைய நாமத்தினால 2 பேரோ 3 பேரோ கூடுற இடத்துல எங்கள் மத்தியிலேயும் இருக்கிறார். தனிப்பட்ட முறையில எங்களுக்குள்ளும் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறார், நான் உங்களுக்குள்ளாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறார். அவருக்கு ஜனமாய் இருக்கிற ஜனத்துக்கு பேர் தான் சீயோன் குமாரத்தி. அவர் எங்களை மகனாக மகளாக பார்க்கிற தெய்வம். அல்லேலூயா. சில இடத்துல மகன் என்று சொல்லுவார், சில இடத்துல மகள் என்று சொல்லுவார், சில இடத்துல என்னுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுவார், சில இடத்துல என் பிள்ளை என்று சொல்லுவார். எப்படி என்றாலும் அவருக்கு பிள்ளைகள் நாங்கள். அவர்களுக்கு தான் சீயோன், பரலோகத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. சீயோன் குமாரனே, சீயோன் குமாரத்திகளே, பரலோகத்துக்குரியவர்களே, கெம்பீரித்து பாடுங்க. நீங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. நான் சீக்கிரத்தில் தேவனுக்குள்ள மறுபடியும் பிறப்பேன். நான் தேவனுக்குள்ள பிறந்திருக்கிறேன். நான் பரலோகத்தின் சொந்தக்காரன் என்ற அந்த அச்சாரம், அந்த அடிப்படையான விசுவாசம், அந்த நம்பிக்கை, அந்த கிரியை உங்களுக்குள்ள இருந்தா உங்களுடைய இதயத்துக்கு தெரியும் நான் யார் என்றது. அல்லேலூயா. அப்படியாக தெரிகிற சீயோன் குமாரத்தியை தேவன் தன் தீர்க்கதரிசியின் ஊடாக சொல்ல கெம்பீரித்து பாடட்டாம். இஸ்ரவேலே ஆர்ப்பரி, எருசலேம் குமாரன் முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறி. என்னத்துக்கு? எதுக்கு? என்னத்துக்கு கெம்பீரித்து பாடட்டான்? எதை குறித்து கெம்பீரித்து பாடட்டான்? எதை குறித்து நான் சந்தோஷப்படட்டான்? பரலோகத்துக்கு நான் உரியவன் என்றதை விட இன்னும் ஒரு காரியம் இருக்குது. என்னது? எது? ரட்சிப்பு. உண்மைதான், ரட்சிப்பு அவர் செய்த நன்மை எல்லாம் உண்மைதான். இதுக்கு மேல பெரிதாக ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? நீதிமான்களின் தேவனாகிய இயேசு. இயேசு அப்பா என் தகப்பன் என்றதுதான் எனக்கு பெருசு. அல்லேலூயா. இந்த பூமியில எங்களுக்கு தெய்வம் ஒரு தகப்பனை தந்திருக்கிறார், தாயை தந்திருக்கிறார். அவர்களுடைய காரியங்கள் இந்த பூமியோட முடிக்குது. ஆனா இந்த பூமிக்கும் மேலாகவும் ஒரு தெய்வம் இருக்கிறார். எல்லாருக்கும் தேவனானவர் இருக்கிறார். இயேசு அவர் என் தகப்பன். அல்லேலூயா. என்னை நீதிமானாக்கி இருக்கிறார். தன் ரத்தத்தினாலே என்னை கழுவி இருக்கிறார். என் பாவங்களை மன்னித்து இருக்கிறார். என் சாபங்களை அவர் சிலுவையில சுமந்து, நான் சுமந்து பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிற மரணத்துக்குள்ள நான் போய் அழிந்து போகாத படிக்கு தன்னையே பலியாக்கின ஜீவ பலியாகிய பரிசுத்த தேவனுடைய ஒரே போலான குமாரனாகிய இயேசு உங்களுக்கும் எனக்கு தகப்பனாய் இருக்கிறபடியால் மகிழ்ந்து களிகூற வேண்டும். அப்பா இயேசுவே என்ன பலன் கிடைக்குதா? அப்பா இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கடா, உதவி வருகுதா? அப்பா இயேசுவே என்று சொன்னா வருமானம் வருகுதா? உழைக்கிறதுக்கு பலன் தருகிறாரா? வியாதி நீங்குதா? சந்தோஷம் வருகுதா? துக்கம் நீங்குதா? துக்கம் இல்லாத மனுஷன் இல்ல, சந்தோஷம் இல்லாத மனுஷனும் இல்ல. ஆனா எங்களுக்கு தேவனுடைய சந்தோஷம் இருக்குது. அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருப்பது எங்களுடைய பலன் என்று சொல்லி இருக்கிறது. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்க இருக்குது? பைபிள்ல இருக்குது. பைபிள் எங்க இருக்குது? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் பைபிளை எடுத்து நல்லா வாசிக்கணும். நீங்க எடுத்த வாசிங்க. பைபிள் அதை வச்சுக்கணும், செப்பனியா வச்சுக்கிட்டு வாசிங்க. அல்லேலூயா. எப்படி இருக்குது பார்ப்போம். நொஸ்கிலே எப்படி திருப்பி எத்தனைக்கு இருக்குது?
புதிய ஏற்பாடு பிலிப்பியருக்கு நல்லா இருக்குது. அல்லேலூயா. கலாத்தியர் அவர்களுக்கு பிறகு வரும். அல்லேலூயா. அடுத்தோட சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களுடைய நீதிமான்களின் தகப்பன். நீங்கள் எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். சந்தோஷமாய் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கட்டும். எங்களோட தமிழ்ல கர்த்தர்ன்றது முன்னுக்கு வரும். அங்க சந்தோஷமா இருங்கள் கர்த்தருக்குள்ள வருகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளையே, நாங்கள் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறதுக்கு நாங்கள் நீதிமான்களின் தேவனாகிய கர்த்தரை எங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் எங்களுக்கு கர்த்தர் நீதிமான்களின் தேவனாகிய இயேசு எங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார், எங்களுக்கு தெய்வமாய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய மூத்திருத்துவம் ஒன்றாய் இருக்கிற தெய்வம். அவரை நீங்க இயேசு என்று சொன்னாலும் சரி, பிதா என்று சொன்னாலும் சரி, ஆவியானவர் என்று சொன்னாலும் சரி, எல்லாம் அவரைத்தான் குறிக்கிறது. அல்லேலூயா. ஏன் நாங்கள் இயேசு என்று அதிகம் சொல்லுகிறோம் என்றால், எங்கள் பிதாவாகிய தேவன் இந்த வானத்துல பூமியில ரட்சிக்கப்படுகிறதுக்கு எங்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு மெய்யான பரிசுத்தமுள்ள ஜீவன் உள்ள உயிரோடு இருக்கிற நாமம் இயேசு. அல்லேலூயா. நீங்க இயேசுவின் நாமத்துல பிசாசை போனா பிசாசு போகும். உங்களுக்கு அந்த பரிசுத்தமும் தேவ பயமும் உங்களுக்கு இருந்தா, தேவனுக்கு பயந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் தான் சொல்லப்படும். முதலாவது தேவனுக்கு பயப்படணும், அதுக்கு பிறகுதான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுக்கு பயப்படாம பிசாசுக்கு எதிர்த்து நின்றா போட்டு இருக்கிற உடுப்பையும் உறிஞ்சு போட்டுதான் அவன் விடுவான். அப்படி வேதத்துல இருக்குது. ஆமென். ஆகவே தேவ பிள்ளையே, நீதிமான்களின் தேவனாகிய இயேசு எனக்கு தகப்பனாய் இருக்கிறபடினால நாங்கள் என்ன செய்ய வேணுமா? எப்பொழுதும் மகிழ்ந்து கம்பீரமாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டுமாம். அந்த நீதிமான்கள், இயேசுவுக்கு பிள்ளையாகிய நீதிமான்கள் எப்படி இருப்பார்கள்? இன்னைக்கு தலையங்கம் நீதிமான்களின் அஞ்சாமை. தமிழில் நீதிமான்களின் அஞ்சாமை. நொஸ்கில frälste har ingen bekymring. Halleluja. Norskile frälste mennesker har ingen bekymring. கிட்டத்தட்ட அர்த்தம் சரிதானே? Halleluja. நீதிமான்களின் அஞ்சாமை. நீதிமான்களின் அஞ்சாமைனா நீதிமான்கள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார்கள், ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டார்கள். அதான் நொஸ்கில frälste har ingen bekymring. Halleluja. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு எந்த கலக்கமும் கிடையாது. ஆமென். ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? இயேசுவை ஏற்றுக்கொண்டா? இயேசுவே, நீ பிதாவாகிய தேவன் உம்மை அனுப்பினால் எனக்காக பூமிக்கு வந்தீங்க, என்னுடைய பாவங்களை எல்லாம் சிறுவேல சுமந்து தீர்த்து எனக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தினீங்க, மறுபடியும் வரப்போறீங்கன்னு நீங்க வாயினாலே அறிக்கை பண்ணி இருதயத்துல விசுவாசிச்சா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. அல்லேலூயா. அவரோட கேட்கணும், என்னுடைய பிள்ளையா என்னை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா, என் பாவங்களை மன்னிங்கன்னு கேட்டா உங்களுக்கு ரட்சிப்பு உடனே ஆமென் என்று பரலோகம் சொல்லும். ஐயா, எந்த பாவியும் சரி, எந்த வேசித்தனக்காரனும் சரி, விபச்சாரனும் சரி, எந்த கொலகாரனும் சரி, எந்த பிலிசூனியக்காரனும் சரி, எவனாய் இருந்தாலும் தன் பாவத்தை விட்டுட்டு இயேசுவே என்னை மன்னியும் என்று கேட்டா உடனடியாக அவன் எவனாய் இருந்தாலும் அவனுக்காக இயேசு யுத்தம் பண்ணுவான். ஆமென். இதான் ரட்சிப்பு. ஆமென். இதான் இயேசு அப்பா எங்களுக்கு கதை வந்தா, நீங்க அதை எடுத்தாடு இதை எடுத்தாடு 10,000 கொண்டு காசு கொடு, 1,00,000 கொடு, தலைமையில மொட்டையடி, அங்க வா இங்க வா, இப்படி எல்லாம் இயேசு சொல்ல இல்லை. இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடு, நானே வாரேன்னு தான் இயேசு சொன்னார். இது கஷ்டமா இருக்குது இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு. அல்லேலூயா. எங்களுடைய இயேசு அப்படித்தான், இருக்கிற இடத்துல இருந்து கூப்பிடு, நானே வாரேன். இன்னைக்கு தெய்வத்தை தேடி, தெய்வம் என்று சொல்லுகிற பிசாசை தேடி மனிதர்கள் எத்தனை இடத்துக்கு அலைகிறார்கள். அல்லேலூயா. நானும் அலைஞ்சபடியா தான் அந்த அனுபவத்துல சொல்றேன். அல்லேலூயா. இன்றைக்கு என் தேவனாகிய கர்த்தர், நீதியின் தேவனாகிய நீதிமான்களின் தெய்வமாகிய இயேசு எனக்கு தகப்பனாய் இருக்கிறார், உங்களுக்கும் தகப்பனாய் இருக்கிறார். அதனால மகிழ்ந்து கழிவுறவும். சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் முதலில் நாங்கள் வாசிக்க கேட்டோம், நொஸ்கிலையும் வாசிக்க கேட்டோம். அல்லேலூயா. சங்கீதத்துல வச்சு கொண்டு நாங்க சங்கீதம் அங்க தேவையில்லை, செப்பனியா தேவையில்லை, இந்த சங்கீதத்துக்கு வருவோம். சங்கீதம் 1வது சங்கீதத்துல 4 வசனங்கள் வாசிக்க போகிறோம். 3:6. எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். கடவுளுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார்கள். நீதிமான்களின் தேவனாகிய இயேசுவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறவர்களுக்கு Guds barn har ingenting att bekymra för. Halleluja. Guds barn har ingenting att bekymra för. ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டார்கள். நீதிமான்கள் என்று சொன்னீங்களே, நான் நீதிமான்களின் தேவனாகிய இயேசுவின் பிள்ளை என்று சொன்னீங்களே, நீங்க என்னதுக்கு பயப்படுறீங்களா?
நீங்க பயப்படக்கூடாது. தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் நீதிமான்களின் தேவனாகிய இயேசுவின் பிள்ளைகள். இயேசுவின் பிள்ளைகள் எப்பொழுதும் கெம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்போடு எருசலேமின் குமாரத்தியாய் முழு இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள். உங்களுக்கு இருக்க வேண்டிய காரியம் அது உங்களுக்குள்ள இருக்குது. நீதிமானின் தேவனாகிய இயேசுவின் பிள்ளைகள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார்கள். ஆமென். நீதிமொழிகள் 3 சங்கீதம் 3:6 வாசிச்சீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் கலங்க மாட்டார்கள், ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் உடனே ஏசப்பாட்டு சொல்லுவார்கள். ஆமென். ஏசப்பா இப்படி இவர் சொல்ற, எனக்கு இது கஷ்டமா இருக்கு, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. எந்த இடம் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. தெருவில் நடந்துகிட்டு போனா என்ன, இன்னும் சொல்ல போனா டாய்லெட்டுகளை இருந்தா கூட இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுவார்கள். ஆமென். அல்லேலூயா. எந்த வேளையிலும் எங்கேயும் ஜெபம் பண்ணுவார்கள். அல்லேலூயா. எந்த மீட்டிங்ல இருந்தா என்ன, எந்த படிப்புல இருந்தா என்ன, எந்த பிரயாணத்துல இருந்தா என்ன, கர்த்தரை நினைத்துக் கொள்ளுவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நினைவாகவே இருப்பார்கள். அல்லேலூயா. அதான் இயேசு சொன்னார், நான் உன்னை என் உள்ளங்கைகளில் அணிந்திருக்கிறேன், உன்னுடைய பணிகள் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது, அவருடைய ஒரு நாளும் மறப்பதில்லை, ஒரு நாளும் விட்டு விலகுவதில்லை. அப்ப அவற்றை பிள்ளை அவரை போலதான் இருக்கும். அவரை போல அவர் இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறபடியால நாங்களும் அவர் மேல அவ்வளவு அன்பு வைத்திருக்கிற போது எதுவா இருந்தாலும் நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் எல்லாத்தையும் ஏசப்பாட்டு சொல்லிப்பட்டு சந்தோஷமா இருப்போம். அதான் செப்பனியா 3:14 சொல்றது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஷ்ட வேலை ஆர்ப்படி, எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. ஏனென்றா எனக்கு வருகிற பிரச்சனை எல்லாம் என்னுடையது, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். நீங்க படிக்கிற பிள்ளைகள், நோர்வேல படிக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். எப்பவும் ஒட்டக சிறுங்கியுடைய கழுத்துங்களுக்கு இருக்க வேண்டும். சிராஃப், ஒட்டக சிறுங்கி சிராஃப் தானே, அந்த சிராஃப் தான் சொல்றது. அது சிராஃப் தானே, அதுக்கு கழுவு பெருசு. அது ஏன் அவர்கள் ஒப்பிட்டு படிப்பிக்கிறார்கள் தெரியுமா? பிரச்சனை இங்க இருக்குது, எங்கள் மத்தியில இருக்குது. எப்பவும் பிரச்சனையை மேலே இருந்து பார்க்க வேண்டும். நான் பிரச்சனைக்குள்ள இருந்து பார்த்தா ஒன்றில் நான் பிரச்சனைக்காரனா இருப்பேன், அது பிரச்சனை என்னை நெருக்கிறதாக இருக்கும். மேல பெரிய கழுத்துடையவர்களா இருந்து மேலே இருந்து கீழே பிரச்சனையை பார்த்தா சகலதும் உங்களுக்கு விளங்கும். என் அப்பா, நான் ஆராதிக்கிறவர் எல்லாத்துக்கும் மேலானவர், அவர் அங்க மேலே இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் அறிந்தவர். என் இருதயத்தில் ஒரு காரியம் தோன்ற முன்னமே அதை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப அவரிடத்தில் சொல்லிவிட்டார், அவரெல்லாம் பார்த்துக் கொள்வார். ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றுக்கும் அஞ்ச மாட்டார்கள். ஆமென். இரண்டாவது காரியம் சங்கீதம் 27:3, அடுத்தது சங்கீதம் 91 போகிறோம். 27:3 வாசிக்க கேட்போம். முதல்ல நொஸ்கிலையும் வாசிக்க. சல்ம சிவஷு வஷ் த்வே 27:3. எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். Om en här vill belägringar, kan ni släppa ut fritt, om krigen kriger, är likväl fritt. ஹல்லேலூயா. இதுல என்ன விளங்குறது தேவ பிள்ளைங்க? எங்களுக்கு நீதிமான்களின் தேவனாகிய இயேசுவை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி தேவ பிள்ளை. ஆமென். எந்த காலத்திலும் எங்களுக்கு தான் வெற்றி. அல்லேலூயா. என்னுடைய அப்பா இயேசு பாவத்தை வென்றவர் மாத்திரமல்ல, பிசாசை ஜெயித்தவர். இந்த உலகத்துல இருக்கிறவனை விட எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. எல்லா சட்டத்திற்கும் மேலானவர். அவர் தான் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ராஜாக்களை அழிக்கிறவர், உயிரோடு வைக்கிறவர், உயிரோடு காக்கிறவர். அவர் தான் ஒருவனை உயர்த்துகிறவர், தாழ்த்துகிறது. இயேசுடைய கரத்துல, இயேசுடைய வார்த்தையில இருக்குது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட. சங்கீதம் 33:9 என்ன சொல்லுது? வாசிக்க தேவையில்லை. அவர் சொல்லாகும் கட்டளையிட நிற்கு. நானும் நீங்களும் ஆராதிக்கிறீர்கள் இயேசு அப்பா எங்களை இயேசு அப்பா நீதிமான்களின் தேவனாகிய இயேசு அப்பா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அல்லேலூயா. திரும்பி பார்த்தாலே எல்லாம் அப்படியே நடக்கும். அல்லேலூயா. அவருடைய ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்லேலூயா. எங்களோட வாழ்க்கையை மாறிவிடும் தேவ பிள்ளை. அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி. அதாவது நொஸ்கில சொல்ல போனா இங்க தாப்ப ஒண்ணு நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. இங்க மெஷிமரிங் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டீர்கள். இங்க அதாவது ஒன்றுக்கும் பயப்பட மாட்டீர்கள். அல்லேலூயா. We win all things.
அல்லேலூயா. இயேசு அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி. ஆனா வெற்றி வருவதற்கு தோல்வி போல பல நாடகங்கள் எங்களுக்கு முன்னால நடக்கும். அல்லேலூயா. பிசாசு சும்மா விட மாட்டான். நாங்கள் எப்பொழுதும் வெற்றி எடுத்துக்கிட்டு அவனுக்கு மகா எரிச்சலை கொண்டு வரும். அல்லேலூயா. அவனுக்கு முதல்ல ஒரு செய்தி எடுத்து சொல்லும் பொழுது அவனுக்கு எங்களை பார்க்கிற போது மகா எரிச்சல் பிசாசுக்கு வரும். ஏன் தெரியுமா? தேவன் தன்னை போல படைக்க இல்ல, தன்னை போல எங்களை படைச்சிருக்காருன்னா அவன் எரிச்சல். அல்லேலூயா. அங்கேயாவது சொன்னார தேவ தூதர்களை தன்னை போல படைச்சாரு இல்ல, மனிதர்களுக்குத்தான் ஆண்டவர் மனிதர்களைத்தான் தன்னை போலவும் தன் சாயலை போலவும் தன் உருவத்தின்படியும் எங்களைத்தான் படைத்தார். எவ்வளவு கிருபை உள்ள தேவன், எவ்வளவு அன்புள்ள தேவன். அல்லேலூயா. பிசாச படைக்கல தேவ பிள்ளைகள் சொல்லுகிறார்கள் பிசாசுக்கு செட்டை இருக்கான் சிறகு இருக்கான் என்று. எனக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆனா தேவனுக்கு செட்டை இல்லை சிறகு இல்லை. எங்களுக்கு இல்லை சிறகு. அவன் இருக்காங்களுக்கு சிறகு பிடிக்கல இருந்து பாருங்க இல்லையா? அதனால இயேசுப்பாக்கும் சிறகு இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை தேவ தூதர்களுக்கு சிறகு இருக்கலாம், எனக்கு தெரியாது. அவன் எனக்கு தெரியாம வேதம் சொல்லுகிறது கர்த்தர் மனிதனை தன்னுடைய சாயலால் உண்டாக்கினார். ஆகவே தேவ பிள்ளையே அவர் எனக்கு தேவனாய் இருக்கிறபடியாக எங்களுக்கு இயேசு அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் வெற்றி. ஆமென். தோல்வி போல தோன்றும். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. இயேசப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க தானே யோபுக்கு என்ன நடந்ததுன்னு நான் அறிந்திருக்கிறேன். என்ன நடந்தது யோபுக்கு உங்களுக்கு தெரியும்? என்ன நடந்தது யோபு உங்களுக்கு தெரியும்? என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? நல்லா தான் இருந்த மனுஷன் ஒன்றும் இல்லாம போச்சு. மனசியை தவிர அவள் இருந்தும் ஒன்றுதான், இல்லாம போனதும் ஒன்றுதான். ஏன்னா அவள் சொன்ன வார்த்தை என்ன? அதனால கர்த்தர் அதை கண்டுகொள்ளாதவர்களால தப்பிட்டான். நீ இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து அந்த தேவனை தூஷித்தன்ற அந்த வார்த்தையை விட்டுட்டு மற்றதை சொல்லியிருந்தாலும் பரவாயில்லை. இரக்கமுள்ள கர்த்தர் நாங்கள் செய்த அக்கிரமங்கள் பழைய காலத்தில் செய்ததான் காணாமல் போல இருக்கிறாரும், அது மாதிரி அவளுக்கும் காணாதது போலே இருந்துச்சு. அவன் அதனால தப்பிட்டான். தப்பினபடினால யோபுக்கு இருந்ததெல்லாம் நாசமா போனதுக்கு பிற்பாடு யோபு உயிரோடு இருக்கும்படி கர்த்தர் கட்டளை இருந்தார் பிசாசுக்கு. அவன் தொடாத அந்த ஜீவனை மட்டும் விட்டுவிட என்றபடியான கடைசியில கர்த்தர் தோல்வி போல இருந்த எல்லா காரியத்தையும் தலைகீழா இருந்ததை அதை தலைமேலாய் மாற்றி யோபுக்கு முந்தி இருந்ததை விட டபுள் ஆசீர்வதிச்சார். 100% இருந்ததுன்னு சொன்னா 100% இருந்து 100% அடைஞ்சேன்னு சொன்னா அடுத்த முறைக்கு கேட்ட 200% கொடுத்துருங்க. எங்களுடைய அப்பா பெருக பண்ணுகிறது எங்களுக்கு வெற்றியை மட்டும் தருவதில்ல, எங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெருக பண்றது. தோல்வி போல தோன்றும் முடிவில் எங்களுக்கு கட்ட ஜெயம் தருவார். ஆமே. ஏசப்பா பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நாங்க என்ன செய்யறோம்னு பார்த்துக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. நாங்கள் என்ன செய்யறோம்? பொறுமையா இருக்கிறோமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறோமா? ஜெபிக்கிறோமா? கடைசி மட்டும் என்ற விசுவாசத்துல நாங்கள் உறுதியா இருக்கணும், விட்டு கொடுக்க கூடாது. யோபு தன்னுடைய விசுவாசத்துல உத்தமமாக இருந்தார். யோபு குறித்து ஆண்டவர் பாராட்டுறார். என் தாசனாகிய யோபு என்னை குறித்து பேசினது போல யோபுடைய சிநேகிதர்களாகிய 3 பேர் மற்றும் 3 விசேஷமான 3 சிநேகிதர்களும் என்னை குறித்து தாராளமாய் நீங்கள் பேசவில்லை என்று சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. யோபுக்கு ஒன்றுமே இல்லை, வியாதியினால நெருஞ்சி போய் எலும்பு தோல்வாய் இருக்கும் நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த மனுஷனிடத்துல அந்த சிநேகிதர்களை குறித்து ஆண்டவர் கட்டளை எழுதுறார். போய் நீங்க பலியிடுறதுக்கு காணிக்கைகளை கொண்டு வந்து இந்த தாசனாகிய யோபுகிட்ட கொடுக்க, அவன் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவான். அவனுடைய முகத்தை பார்த்து நான் உங்களுடைய புத்தியினத்தின்படி உங்களை நடத்தாம இருப்பேன். அல்லேலூயா. புத்தியினத்தின்படி நடத்தாம இருப்பேன்னா கர்த்தரை மீறி நாங்கள் ஏதும் புத்தியினமா நடந்தோம்னா அப்படியே ஒப்பு கொடுத்துருவேன். ரோமன் 1 போய் வாசி பாருங்க. அல்லேலூயா. இப்ப கிட்டடியிலே உங்களுக்கு அதை சொன்னது ஏசப்பா சொன்ன ரோமன் 1 வாசிக்கிறது வாசி உங்களுக்கு வாசி பார்த்தீங்க. அப்படியே ஒப்பு கொடுத்துடுவார். ஒப்புப்படுத்த இந்த பூமியில நீங்க பார்க்கிற இந்த ஆண் காரியம், பெண் காரியம், இந்த சின்ன வயசுலயே ஆண் பெண் ஆம்பளை பொம்பளை மாறி மாறுறது, பொம்பளை 10வது ஹாஸ்பிட்டலவே இந்த வெட்டி ஆபரேஷன் பண்றது. வெட்டி ஆபரேஷன் பண்ணி ஆணுக்கு இருக்கிற உறுப்பை வெட்டி பொம்பளை உறுப்பு மாதிரி மாற்ற முடியாது, பொம்பளை உறுப்பு மாதிரி சூப்பையக்கூடிய மாதிரி இப்படி எல்லாம் செய்து கணக்கு காரியங்கள் செய்யறாங்க. ஆண்டவர் பார்த்து எவ்வளவு துக்கப்படுவார். நான் சரியா படைச்சவர்கள், நான் படைச்சது பிள்ளை என்று சொல்லி இவன் போய் ஆபரேஷன் பண்றான். கத்தியை வச்சு வெட்டி ஆளை வச்சு காசை கொடுத்து இப்படி எல்லாம் செய்யறான்னு ஆண்டவர் பார்த்து எவ்வளவு துக்கப்படுவார். படைத்தவர் இருக்கிற போது, அவரால் படைக்கப்பட்டதை வணங்குற போது அப்பாவுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த சபையில இருக்கிற நீங்க அறிவில்லாம போகாதீங்க. அதுக்கு தான் வேதத்தை வாசிங்கன்னு அடிக்கடி உங்களோட தாய் தகப்பனும் சரி, தேவனும் சரி, கர்த்தரும் சரி, சபையும் சரி, ஊழியக்காரன் சொல்றது இதுக்குத்தான். என்னத்துக்கு? நீங்க அறிவில்லாம போகாதபடிக்கு. அறிவில்லாம போனீங்கன்னா சங்காரமா போயிடுவீங்க. சங்காரமாய் போகிறதுன்னா அழிந்து போறது. அழிந்து போறதுல இருந்து நீங்க உங்களை காத்துக்கொள்ளணும்னா வேத
எங்களுக்கு இருக்க வேணும். உலக அறிவு படிப்பறிவு இருந்தா நீங்க வாழலாம், இல்லையா? ஆனா ஆத்மாவால வாழ முடியாது. எந்த படிப்பறிவையும் வைத்து ஆத்மாவால வாழ முடியாது. தேவனுடைய அறிவு தான் ஆத்மாவை வளரப்படும். ஆகவே சங்கீதம் 27:3 சொல்றதன்படி தேவனுடைய பிள்ளைகளுக்கு வெற்றி எப்பொழுதும் வெற்றி நிச்சயம். ஆமென். விசுவாசித்தா தேவ மகிமையை காணுது. அல்லேலூயா. மரியாதை பாருங்க, கன்னிமரியா புருஷனை அறியாத எந்த அல்லேலூயா மரியா எந்தவா இருக்கிற போது கிராவிட் ஆகிட்டா. எத்தனை பேர் எவ்வளவு கதை கதைச்சிடும். இதெல்லாம் நோபேல இருக்கிற பிள்ளைகள் எங்களோட பிள்ளைகளுக்கு தெரியாது, வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது, இலங்கையில வாழ்ந்திருந்தா தெரியும். அல்லேலூயா. எவ்வளவு அவமானம், எவ்வளவு நிந்தனை, எல்லாவற்றையும் மரியாள் சகித்தாள். அல்லேலூயா. மரியாள் சகித்து இயேசுவை பெற்றெடுத்ததுக்கு பிற்பாடு அதுக்கு பிறகுதான் ஜனங்களுக்கு தெரிஞ்சது. அல்லேலூயா. அதுவரையிலே அநேகர் ஏன் இன்றைக்கும் இயேசு பரிசுத்த ஆவியினால் மரியாள் இடத்துல கற்பந்தெடுத்தார் இன்றைக்கும் விசுவாசிக்காத எத்தனையோ யூதர்கள் உண்டு, எத்தனையோ தமிழர்கள் உண்டு, எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆனால் விசுவாசிக்கிற நீங்களும் நானும் மரியாதை போல பாக்கியவதிகள். அல்லேலூயா. எலிசபெத் பரிசுத்த ஆவியில நிறைந்து மரியாளுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அல்லேலூயா. கர்த்தரால் சொல்லப்பட்டதை விசுவாசித்த உனக்கு அந்த அர்த்தத்துல சொல்லி விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது அப்படியே நடக்கும் என்ற அந்த அர்த்தத்தில் அங்க கதைப்படுது, சொல்லப்படுது, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லது அப்படியே நடக்கும். அப்படியே நடந்தது தேவ பிள்ளை. என்றைக்கும் மரியாளுக்கு ஒரு உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத பெரிய நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குது. ஆண்டவரால பெரிய ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது மரியாளுக்கு. என்ன தெரியுமா? பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அன்றைக்கு கத்தோலிக்க சபையில அறிவிக்கப்பட்டாயிற்று. என்ன அறிவிக்கப்பட்டாயிற்று? மரியாள் இணை ரட்சகர் அல்ல. அல்லேலூயா. இயேசு மட்டும்தான் ரட்சகர் என்று பாப்பாண்டவர் என்று சொல்லப்படுகிற அவர்களுடைய தலைவரே இன்னைக்கு அறிவிச்சு விட்டுட்டார். அல்லேலூயா. அதனாலே கத்தோலிக்க சபையில பெரிய எழுப்புதல் வரும் காலங்களில் கர்த்தருடைய வார்த்தையின்படி வருவதாக அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும், அவர்களும் பரலோகம் வந்து சேரட்டும். அல்லேலூயா. கர்த்தரை விசுவாசிக்கிற எனக்கும் உங்களுக்கும் விசுவாசிக்க போற எல்லாருக்கும் வெற்றி நிச்சயம் தேவைப்படுகிறது. சங்கீதம் 92 3வது காரியம், சங்கீதம் 91 5ஆம் வசனம் 6வது வசனம். சால்மன் 10:6. இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். என்ன சங்கீதம் 91:5 என்ன சொல்லுகிறது? தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்ட ஒரு ஜனங்களுக்கும் எப்பொழுதும் பாதுகாப்பு உண்டு. ஆமென். பெஷித்தஸ் எப்பொழுதும் உண்டு. அல்தி பெஷித்தஸ் ஆஃப் இயேசுஸ். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் இயேசுவினால பாதுகாக்கப்படுகிறேன். இயேசு அப்பா தன்னுடைய சொந்த பாதுகாப்பு வச்சு தேவதூதர்களை தந்திருக்கிறார். இல்ல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பரலோகத்தின் பரிசுத்த அக்கினியானது எங்களை சுற்றிலும் பாதுகாப்பா இருக்கிறது. இதுதான் இயேசு அப்பாவுடைய பர்சனல் பாதுகாப்பு. ஆமென். அவருடைய தனிப்பட்ட பாதுகாப்புகள் ஒவ்வொருவருக்கும், இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு சபைக்கும், இயேசுவுக்காய் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவருடைய பரலோகத்தின் அக்கினி எங்களை விட்டு எங்களை சுற்றிலும் எரிகிற அந்த அக்கினி ஒரு நாளும் அணைந்து போகாது தேவ பிள்ளைகள். அதனாலதான் பிசாசு எங்களை தொட முடியவில்லை. அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு எத்தனை பேர் செத்து போறார்கள். தேவனுடைய பிள்ளைகளை மறிக்கிறார்கள் தான், இல்லையா? ஆனா தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அநியாய மரணம் பெறாது, அக்கிரமமான மரணம் பெறாது, பாதிப்பான மரணம் பெறாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள அவங்க நித்திரை அடைவது முதலே அவங்களுக்கு தெரியும். அப்பா சொல்லிடுவார். அல்லேலூயா. சில வேளையில சொல்லுவார்கள், சில பேர் சொல்ல மாட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவனோடு நீங்க வாழ்ந்து சரியா வாழ்ந்தீங்கன்னா தேவனுடைய ரகசியம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு சங்கீதத்தின்படி, சங்கீதம் 92:5 படி, they are alti beschützt of Jesus. ஆமென். அந்த ஹெரன் என்று நீங்க சொல்லலாம், பிரச்சனை இல்லை. நாலாவது காரியம், 4வது காரியம், சங்கீதம் 118 6 வாசிக்க கேட்போம். சால்மன் 8:6. அங்க நாங்கள் பார்க்கிறோம் எப்படி அவர்கள் வாழுவார்களா பார்ப்போம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வார்? 100% கர்த்தரையே சார்ந்து வாழுவான். கர்த்தரையே தனக்கு போர்வையாய் போட்டுக் கொள்ளுவான். சொல்ல போனா 100%. அல்லேலூயா. 100% 100%. Den som
Den som är först stolet på Herren 100%. 100% கர்த்தரையே நம்பி வாழுவான், கர்த்தரையே சார்ந்திருப்பான். எதுவா இருந்தாலும் ஏசப்பாவுடைய பாதத்துக்கு ஓடி போவான், எதுவா இருந்தாலும் இயேசு அப்பாவை நேசிப்பான், எதுவா இருந்தாலும் எந்த வேதனை வந்தாலும். பவுலையும் சீலாவையும் பாருங்க, அவர்களுக்கு வந்த வேதனை அவர்களுக்கு வந்தது. பவுலையும் சீலாவையும் அவர்கள் கால்களையும் கைகளையும் கட்டி மாட்டு தொழுவ குதிரை தொழுவத்துல குதிரை கட்டுற அந்த 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 மரங்களிலே அந்த அந்த குதிரை கட்டுற இடத்துல அப்படியே கொழுவி விட்டாங்களாம். அல்லேலூயா. அப்படின்னா என்ன, இவர்கள் கையை காலே ஆட்ட முடியாது. ஒரு குதிரையை கொண்டு போய் அந்த குதிரை கட்டுற கொட்டலுக்குல குதிரை கட்டுற இடத்துல உடைய கட்டி விட்டா குதிரை எப்படி அந்த இடத்துல பாதுகாப்பாக நின்றாலும் அதனால பெருசா ஒன்றும் செய்ய முடியாது, ஓடவோ ஏதோ காரியங்கள் செய்ய முடியாது. அதே போல பவுலையும் சீலாவையும் அவர்கள் தேவனை அறிவித்ததென்ற குற்றம் சாட்டி கொண்டு போய் அடித்து கையையும் காலையும் கட்டி மாட்டு தொழுவத்தில் கொழுவி விட்டார்களாம். அல்லேலூயா. ஆனா அவர்கள் என்ன செய்தார்கள், அதை பார்க்க இல்லை, வேதனையை பார்க்க இல்லை. இந்த இயேசுப்பா எனக்காக சிலுவையில தன்னை ஜீவனை கொடுத்திருப்பது எவ்வளவு வேதனை வந்திருக்கு, அவருக்காக நான் இந்த கொஞ்சம் வேதனையை பட்டா என்னன்னு சொல்லி சந்தோஷத்தோடு தேவனை பாடி துதித்தார்களாம். அல்லேலூயா. சிறைச்சாலையில பாடி துதிக்கிற போது என்ன நடந்தது, சிறைச்சாலை கதவுகள் அதிர்ந்தது. தேவ பிள்ளையே, அல்லேலூயா, அதிர்ந்தது. அன்றைக்கு இரவே அந்த சிறைச்சாலை அதிகாரிக்கு ரட்சிப்பு வந்தது. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எங்களுக்கு எப்பெல்லாம் வேதனையை பிசாசு கொடுக்கிறானோ அந்த வேதனையை நாங்கள் மனப்பூர்வமாய் கர்த்தருக்குள்ள நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டா, அந்த மனப்பூர்வமாய் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இயேசு அப்பா எங்களுக்கு அன்பளிப்பு பரிசு தருவார். அதுதான் மற்றவர்களை கர்த்தருக்குள்ள கொண்டு வர வழி. அல்லேலூயா. அந்த வழியை நாங்கள் செய்தோம்டா தேவன் எங்களுக்கு நாங்கள் அவரிடத்துல போகிற போது எங்களுக்கு பொன்னினாலே ஆன அவருடைய பொன்னினாலே ஆன தலைமுடிகள் கீரிடங்கள் எங்கள் தலைகளில் வைக்கப்படுகிற போது முந்தி ஒரு ஊழியக்காரன் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். ஒரு ஆத்ம ஆதாயம் பண்ணா ஒரு முத்து அந்த இதுல பதிக்கப்படுமா. அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நாங்கள் கர்த்தருக்குள்ள சம்பாதிக்கிற போது கர்த்தருக்குள்ள கொண்டு வந்து இயேசுதான் தெய்வம் என்று சொல்லி சபைக்கு கூட்டி வந்து சேர்த்து அவர்கள் தேவனுக்குள்ள தேவ நீதியை நிறைவேற்றி கர்த்தருக்குள்ளே அவர்கள் நிலைத்திருக்க பண்ணுகிற போது எங்களுக்கு அங்க பரலோகத்தில் ஞாபக புத்தகத்தில் எழுதப்படும், இந்த பிள்ளை இந்த மனுஷனை ஆத்மாதாயம் செல்லபடியாக இந்த முத்துகள் தரிக்கப்படும். இப்படியாக அன்பளிப்புகள் கொடுக்கப்படுகிற கர்த்தரிடத்தில் இருந்து கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ஒரு அன்பளிப்பு கொடுக்கிற போது எங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஆனா தேவன் கொடுப்பாரு எப்படி இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனிடத்துல இருக்கிற பொன் வெள்ளி இப்படியான விலை உயர்ந்த காரியங்கள் எப்படிப்பட்டது எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல போய் வாசிச்சு பாருங்க. அல்லேலூயா. பிசாசை குறித்து விழுந்து போன தூதனை குறித்து கர்த்தர் எழுதுகிற போது நீ எப்படியான கற்கள் மத்தியில இருந்தாய், எப்படியா இருந்தாய், ஆண்டவர் அப்படியே அவனை ஆசீர்வதித்து இருந்தார். விழுந்து போன தூதனாகிய பிசாசு என்று சொல்லப்படுகிற லூசிபர் தேவனுக்குரிய சட்டத்திட்டத்துக்கு அடங்கி இருந்த போது ஆண்டவர் தேவ தூதர்களுக்குள்ளே அவனை ஒரு விசேஷித்த ஸ்தானத்துல வைத்தார். இன்றைக்கு அவன் விழுந்து போனபடியால அவன் இடத்துல இயேசு அப்பா எங்களை தூக்கி வச்சபடியால இன்னைக்கு பிசாசுக்கு எரிச்சல். அல்லேலூயா. விளங்குதா? என் பிசாசுக்கு எங்களை பார்த்தா எரிச்சல் வருது. விளங்குதா? அவன் இடத்தை அவன் மிஸ் பண்ணிட்டான். இப்ப அவன் சவனை பண்றான் அவன் இடத்தை. இப்ப தன்னுடைய இடம் மறுபடியும் தனக்கு கிடைக்குமான்னு சொல்லி அவன் கேட்கான். அதற்கு கிடைக்காது, அவனுக்கு வடிவத்தில் கிடைக்காது. அந்த இடத்தை இயேசு அப்பா பிதாவாகிய தேவன் இயேசப்பா மூலமா எங்களுக்கு தந்துட்டார். அல்லேலூயா. அதனாலதான் நாங்க இன்னைக்கு துதிக்கிறோம், பாடுறோம். இன்னைக்கு இந்த பூமியில இன்னைக்கு இந்த இயேசு ஜீவிக்கிறார் நோர சபையில நடக்கிற ஆராதனை, எங்களுக்கு திக்கன் சந்தை இயேசு ஜீவிக்கிறார் இலங்கையில் இருக்கிற சபையில இன்னைக்கு காலம் நடந்த ஆராதனை, எங்களை போல எத்தனையோ நாடுகளில் ஆராதனை முடித்தது ஜனங்கள், ஆராதனை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள். இனி அமெரிக்கா போன்ற தேசங்கள் இனித்தான் அங்கே அவர்களுக்கு ஆராதனை. அல்லது அவர்களுக்கு இப்ப இரவு கிட்டத்தட்ட அல்லது விடியப்புறம் 3 மணி ஆயிருக்கும் நினைக்கிறேன், தெரியாது. 6 மணிக்கு அல்ல வித்தியாசம் இருக்கலாம், காலை 9 மணியா இருக்கலாம், எத்தனை மணி. இனி அவர்களுக்கு ஆராதனை. இப்படி நடக்கிற எல்லா இடத்திலும் தேவனை மகிமைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு பார்க்கிற போது அவனுக்கு எரிச்சல். அல்லேலூயா. ஐயோ, இந்த இடத்துல இவர்களை வைக்கிறார், இவர்களை அற்பம். வேதம் சொல்கிறது எங்களை ஆண்டவர் அற்பமான மனிதர்களாய்த்தான் படைத்தார். ஆனால் தேவனுடைய ஆவியாத்மா சர்வத்தை ஜீவனை எங்களுக்குள்ள வைத்து அதுதான் எங்களுக்கு விசேஷித்தவர்களாய் படைத்தார். அல்லேலூயா. தேவ தூதர்கள் சற்று சிறியவராக்கினார் என்று சொல்லி சங்கீதம் விட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரை பிசாசு பார்க்கிற போது நானே இவ்வளவு பெரிய ஆளப்பா, இந்த குட்டியாக்களுக்கு இவ்வளவு பவரை கொடுத்து என்னை அடிமைப்படுத்துற அதிகாரத்தை இந்த குட்டி மனுஷனுக்கு கொடுத்துட்டாரு எரிச்சல். ஆமே. நாங்கள் ஒன்றும் ஆயுதம் எடுத்து போராடுகிறவர்கள் அல்ல. எங்களுக்கு இருக்கிற சர்வாயுதம் இயேசு என்கிற நாமம், ஆவியின் பட்டியமாகிய தேவ வசனம். அல்லேலூயா. இதுதான் எங்களுடைய ஆயுதம். அல்லேலூயா. எங்களிடத்து AK-47 இல்லை, அணுகுண்டும் இல்லை. இது ரெண்டையும் இதே போல இன்னும் அதிகம் அழிவுகளை கொண்டு வர போற வெடிமருந்துகளை விட எங்களிடத்துல இருக்கிற பயங்கரமான வெடிமருந்து இயேசு என்கிற மருந்து.
அல்லேலூயா. அதனாலே இந்த தேவ பிள்ளையை நீதிமான்களின் தெய்வம் இயேசுவா இருக்கிற இயேசுவுக்கு பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா 100% கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி இருப்பீர்கள். 5வது காரியம் நீதிமொழி 3:24 வாசிக்க கேட்போம். நீதிமொழி 3:24 அதுக்கு பிறகு எசாயா வாசிக்க போகிறோம். நீதிமொழி 3ஆம் அதிகாரம் kapitel 3 vers 24. நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாய் இருக்கும். நீதிமான்களின் அஞ்சாமை என்ற தலையங்கத்துக்கு கீழே 5வது காரியம் ஃப்ரெஷ்ஹார் இங்கன் விஷமிங் என்ற தலையங்கத்துக்கு கீழே 5வது காரியம் நீதிமொழி சொல்லுது, நீ படுத்துக் கொள்ளுகிற போது உன் படுக்கை இன்பமாய் இருக்கும், உன் நித்திரை இன்பமாய் இருக்குமா? அல்லேலூயா. அப்படின்னா என்ன? We are healthy. We are always happy. Hallelujah. We are healthy. சந்தோஷமாய் இருக்கும். We are healthy glad. Hallelujah. You are healthy glad-ஆவே நீங்க இருப்பீங்க. Hallelujah. எப்பொழுதும் நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க தேவனே. நித்திரையிலே சந்தோஷமா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. உங்களுடைய நித்திரை இன்பமா இருக்குமா? அல்லேலூயா. இன்பம் என்ன? உடைய அனுபவிக்க வேண்டும். அதான் இன்பம். அல்லேலூயா. அப்ப நீங்க நித்திரை கொள்ற போதிலும் அப்பாவுடைய மடியில ஃபாதர் பர்த்மன்ஸ் படிக்கிற தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேன் நான், தாய் மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம் மடியில் சாய்ந்து விட்டேன் நான். கலக்கமில்லையே கவலை இல்லையே, கலக்கமில்லையே எப்பவாவது சந்தோஷம் இல்லாம இருந்ததை பார்த்துருக்கிறீங்களா? அந்த தாயுடைய தகப்பனுடைய மடியில் அந்த செல்லப்பா அந்த பிள்ளை இருக்கிற போது அதுக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆல்வேஸ் ஹாப்பி. அல்லேலூயா. குழந்தைய பார்த்துருக்கிறீங்களா? எனக்கு அந்த அனுபவம் உண்டு. மனைவி கொண்டு எங்களுக்கு 2 பிள்ளைகளை கற்று தந்தார். அல்லேலூயா. அதனால பெரிய சந்தோஷம். மடியில் எங்களை மடியில் இருக்கிற போது அல்லது வேறு யாரும் தகப்பன் தாயுடைய மடியில் வேறு எதுவும் பிள்ளைகள் இருக்கிற பாருங்க எப்போதாவது அழுதுட்டு இருக்குமா? தகப்பன் மடியில் இருக்கிறது அழுமா? இப்படித்தான் தேவனுடைய நீதிமான்களின் தேவனாகிய இயேசு இந்த பிள்ளைகள் நித்திரையிலும் கூட சந்தோஷமாக இருப்பார்கள். ஏனென்றா தகப்பனுடைய மடியில சார்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. இயேசு இந்த மார்பில சார்ந்திருந்த யோவானுக்கு எந்த கருத்தமும் இல்லை. அல்லேலூயா. அப்ப அவர் கொஞ்ச காலம் தான் சார்ந்திருந்தார். எங்களுக்கு எப்பொழுதும் தகப்பனுடைய மடிதான். அல்லேலூயா. அதான் நீதிமொழிகள் சொல்லுகிறது. அல்லேலூயா. நித்திரை இன்பமாய் இருக்குமா? ஆமென். ஆல்வேஸ் ஹாப்பி. எப்பொழுதும் சந்தோஷமா இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்கள் சந்தோஷமா இருப்பார்கள். அதுக்கு எந்த கலக்கம் இல்லை. பில் கட்ட வேணுமா? பம்பஸ் மாத்திர கவலை கூட அந்த பிள்ளைக்கு இருக்காது. அந்த பிள்ளைக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுவேன். யார் பார்த்துக் கொள்ளுவேன்? பெத்தவ பார்த்துக் கொள்ளுவேன். அப்ப எங்களை பெத்தவர் யார்? அப்பா. அவர் கூட நாங்க மறுபடியும் அவருக்கு தெரியும் பம்பஸ் எப்ப மாற்ற வேணும், எப்ப குடிச்ச வாக்கணும், எப்ப சாப்பாடு கொடுக்கணும். அவருக்கு தெரியும். ஏன்னா தண்டை புள்ள சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவர் எப்பொழுதும் நினைக்கிறது தேவன். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்ப சாப்பாடு, எப்ப கல்யாணம் கட்டி வைக்கணும், என்னத்தை படிக்க வைக்கணும், எங்க போக வைக்கணும். 6வது வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா என்ன சொல்ல வேணும்னு சொல்லி அவரே சொல்லி தருவார். தூக்கி போட எல்லாத்தையும் எங்களுடைய ஐ லவ் யூ எல்லாம் அவங்க ஆண்டவர் இயேசு.
அல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவை நீங்க தேடுங்க, முதலிடம் அவருக்கு கொடுங்க, உங்களை தேடி நிறைய வரும். அல்லேலூயா. நீங்க எதை சாய்ஸ் பண்றேன்னு தெரியாத அளவுக்கு நிறைய வரும். ஆனா கர்த்தர் சரியானதை சாய்ஸ் பண்ண, சரியானதை தெரிவு செய்ய தேவன் பரத்திலிருந்து உங்களுக்கு ஞானம் கொடுப்பார். அந்த ஞானம் பரிசுத்தம் உள்ளதும் தெய்வீகமானதும் சுத்தமானதும் ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இருந்து வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து ஒத்தாசை வருகிறதா இருக்கும். சங்கீதம் 121. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஞானத்தில் நீங்க சரியானதை தெரிவு செய்வீங்க. உங்களோட பாதம் கல்லில இடராது, கோணல் மானலாய் உங்களோட வாழ்க்கை இருக்காது, ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். உங்களை எதிர்த்து 1000 பேர் வந்தாலும் செய்வன சூனியம் செய்தாலும் ஒன்றுமே பலிக்காது. ஆமென், அல்லேலூயா. உங்களோட வாழ்க்கை உயர்ந்துதான் போகும். ஏனென்றா உங்களுடைய கண்கள் கர்த்தர் மேல பதிய வச்சிருக்கிறபடியினால். அதானே இயேசப்பா எங்களுக்கு சொல்லுவார், எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அதை பார்க்காத, அதை பார்த்தீங்கன்னா விழுந்து போடுவீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் இன்னும் வர வேண்டும் எத்தனை பேர் நினைக்கிறீங்க? நான் இப்ப இருக்கிறத விட 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படும் எத்தனை பேர் விரும்புறீங்க? இப்படி வைக்கிற மேலும் இத்தனை 1000, இப்படி வைக்கிற 30% தான். எவ்வளவு? எத்தனை வீதம் வேணும்? எத்தனை வீதம் வேணும்? இது 100, இது 100, ரெண்டையும் வைத்தா 200. அல்லேலூயா. அப்பா ஏசப்பா சொல்லி தந்தது சொல்லித்தாங்க. இன்னும் இப்ப நீங்க இருக்கிறத விட இன்னும் ஆசீர்வதிக்கப்படணுமா? இருக்கிறத பார்க்காதீங்க. உங்களோட எப்பொழுதும் இருக்கிறவரும் இந்த ஐஸ்வர்யத்தை தருவருமாகிய இயேசுவை மாத்திரம் பாருங்க. அப்பா இடத்துல இதை எப்படி நான் போர்வலத்தை பண்றது, எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை நான் எப்படி பயன்படுத்துறது? இயேசப்பா அதையும் சொல்லித்தாங்க. இன்னும் ஆசீர்வாதம் சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பார்க்காதீங்க, இயேசுவை பாருங்க. இன்னும் மென்மேலும் உயர்ந்து போவீங்க. அல்லேலூயா. யோசேப்பு மென்மேலும் உயர்ந்து கண்டு போனார். தானியேல் மென்மேலும் உயர்ந்து கண்டு போனார். அல்லேலூயா. தாவீது மென்மேலும் உயர்ந்து கண்டு போனார். அல்லேலூயா. எதிரிகள் மேல தாவீதுடைய கை சும்மா பயங்கரமா இருந்தது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் மேல இன்றைக்கும் தான் தேவனுடைய கரம் பயங்கரமாய் அவர்களுக்கு உதவி செய்யும்படி எப்பொழுதும், அவர்களை ஆசீர்வதிக்கும்படி எப்பொழுதும் அவர்கள் மேல இருக்கிறபடியா தான் இந்த குட்டி தேசம் ஒரு கொஞ்சம் ஜனங்கள் இன்னைக்கு உலகத்திலேயே பெரிய ஜனம், பெரிய 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 காரியங்களை செய்து உயர்ந்து கொண்டே போகிறார்கள். உலகமே எதிர்த்து நின்றாலும் அவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. யாரை? தேவனுடைய பிள்ளைகளை. ஆமென், அல்லேலூயா. உங்களையும் ஒன்றும் செய்ய முடியாது என்றால் உங்களுடைய கண்களை இயேசுவின் மேல பதிய வைங்க. ஆமென். 6வது காரியம், 5வது காரியம், எப்பொழுதும் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பார்கள். 7வது காரியம், எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். 12:2. எசாயா 12:2. எசாயா 12:2 வாசிங்க. இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். Säg Gud min frälse, for jag är trygg och lycklig, för Herren är min styrka och min sång, och han har blivit min frälse. நீதிமான்களின் அஞ்சாமை, அதாவது என்றதுக்குள்ள 7வது காரியம் தேவப்பிள்ளையே பாதுகாப்பு, இடைவிடாத உயர்ந்த ரட்சிப்பு. எசாயா 12:2. அல்லேலூயா. 6வது காரியம் எசாயா 12:2 எங்களுக்கு தேவனுடைய நீதிமான்களின் அஞ்சாமை, அதாவது நீதிமான்கள் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார்கள். இந்த தலைநகருக்கு கீழே நொஸ்கில ஃப்ரெல்சஹார் இங்கன் விஷயங்கிறதுக்கு கீழே அவர்களுக்கு வீட் மின் ஃப்ரெல்சர், கடவுளே இயேசுவே அவர்களுடைய ரட்சிப்பாய் இருப்பார். தேவப்பிள்ளை. ஆமென். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு யார் ரட்சிப்பு? கர்த்தர் தான் எங்களுடைய ரட்சிப்பு. பதவியோ பணமோ பாசமோ அதுல ஒன்றும் கிடையாது. அல்லேலூயா. எங்களுடைய முழு அன்பையும் தேவன் மேல வைத்து தேவனுக்காய் நாங்கள் வாழுகிற போது, தேவனை நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிற போது, தேவனுக்காய் நாங்கள் அஞ்சாமல் இருக்கிற போது, தேவனையே அவ்வளவாய் நாங்கள் விசுவாசிக்கிற போது, 7வது காரியம் இயேசுவே என்னுடைய ரட்சிப்பு. அல்லேலூயா. இயேசுவே என்னுடைய பாதுகாப்பு, இயேசுவே என்னுடைய உயர்வு, இயேசுவே என்னுடைய ரட்சிப்பு, இயேசுவே எனக்கு எல்லாம் என்ற அந்த விசுவாசத்தோட, அந்த பிடிவாதத்தோட, அந்த நம்பிக்கையோட, யாரும் சொன்னவர்கள் என்பதற்கு
என்பதற்காக அல்ல. அல்லேலூயா. இப்ப இதை சொல்லி தந்த இந்த 7 காரியமும் வேதத்தில இருந்து உதாரணத்துக்கு எடுத்திருந்தாலும் யாரும் சொல்லி தந்தது என்பதற்காக அல்ல. நான் இதை அனுபவப்பட்டிருக்கிறேன். என் ரட்சிப்புக்கூடாக இது எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இந்த விசுவாசத்தினூடாக நான் அதை கண்டுகொண்டேன். இயேசு அப்பா எனக்கு தெய்வமா இருக்கிறபடியாக, இயேசு அப்பா எனக்கு எல்லா பாதுகாப்பும் எல்லா துணையும் அரணம் கோட்டையுமா இருக்கிறார் என்பதை நான் என் பர்சனலா பசுமையாய் அறிந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கை, அந்த விசுவாசம் அவனுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறபடியால அவன் ஒன்றுக்கும் பயப்பட மாட்டான். அவன் அஞ்சாமல் வாழுவான். கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ரட்சிப்பின் இந்த ஜீவனுள்ள இந்த பரிசுத்த வாழ்க்கையில நானும் தான் நீங்களும் தான் அஞ்சாமல் வாழ வேண்டும், பயப்படாமல் வாழ வேண்டும். அல்லேலூயா. ஒன்றுக்கு நாங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு எந்த கலக்கமும் இல்லை. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவனுக்கு என்ன இல்லை? எந்த கலக்கமும் இல்லை. நோஸ்டில அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் முடிச்சோம் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் முடிக்கட்டா? ஹலோ, என்ன உங்களுக்கு இந்த தலைமாற்றம் அது விழுமா அவசரங்கள்? இல்ல சொல்லி நான் தான் எழுந்தா சொல்லுங்க. சொல்லி நான் தான் பார்த்தேன். முதலாவது ஒன்றுக்கும் கவலைப்பட மாட்டான். 2வது சங்கீதம் 27:3 வெற்றி நிச்சயம். 3வது காரியம் பாதுகாப்பு, எப்பொழுதும் அவனுக்கு பாதுகாப்பு. 4வது காரியம் 100% கர்த்தரைய நம்பிக்கையாய் கொண்டிருப்பான். 5வது காரியம் எப்பொழுதும் ஹாப்பியா இருப்பான். அல்லேலூயா. 6வது காரியம் அவன் பாதுகாப்பு, இடைவிடாத உயர்வு, ரட்சிப்பு. இடைவிடாத உயர்வு, ரட்சிப்பு எல்லாம் அவனுக்கு உண்டு. ஆமென். அல்லேலூயா. சோமன போகிறோம். எத்தனை பேர் இயேசுப்பாட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் நான் அறிந்திருந்து எனக்கு இது அண்ணாமப்படுத்துகிறேன். அப்பா செக்கனியா 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அறிந்திருந்து எனக்கு இவ்வளவு அண்ணாம போயிட்டு அப்பா அல்லாட்ட நான் இதை அறிந்திருக்கிறேன், இதை வாழ்க்கையில கைக்கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், அல்லது எனக்கு இது வேணும் இயேசப்பான்னு சொல்லுகிறவர்கள் எல்லாரும் நாங்கள் கண்களை மூடி இருக்கிற இடத்துல அப்போ அதை நோக்கி நினைச்சோம். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க, வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். அப்பா அவர் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தெரியாம போச்சு, அல்லது நான் இதுல வாழ்கிறேன் ஆண்டவரே, அல்லது எனக்கு எதிர்காலத்தை இது வேணும் இயேசப்பா, எதுவா இருந்தாலும் நீங்க வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. நாங்க ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா, ஸ்தோத்திரம் இயேசப்பா. அல்லேலூயா. கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி, கோடி நன்றி. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தகப்பனுடைய மடியிலே இருக்க பிள்ளைக்கு தேவைப்பட எந்த கலக்கமும் இல்லை. அதுக்கு கக்கா போனா என்ன, சூ போனா என்ன, அதுக்கு எந்த கலக்கமும் இல்லை. எல்லாம் அப்பா பார்த்துக் கொள்வார், அம்மா பார்த்துக் கொள்வார். அதுக்கு அது சரீரத்துக்கு பிரியமில்லாத காரியங்கள் தன் சரீரத்திலிருந்து வெளியில வந்தா கூட அந்த பிள்ளை பயப்படாது, அந்த பிள்ளை கவலைப்படாது. அல்லேலூயா. அந்த பிள்ளைக்கு கண்ண முடியல, பார்க்க வேண்டாம், கண்ண முடியல. ஜெபம் பண்ணி வேறு வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிற வேலை மிகவும் முக்கியமானது. அல்லேலூயா. கண்ணை மூடுங்க. அல்லேலூயா. சொல்றேன் உண்மையால் ஒருமனப்பட்டு அப்பாவுக்கு ஜெபம் பாப்போம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. எனக்காக வேண்டாம், உங்களுக்காக சொல்லுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்பி யோசிப்பாங்க. பாவங்களுடைய பேசிப்பா நீதிதான் கலக்கிறாங்க. நீதிதான் வெற்றி வந்து சப்பா பாதுகாப்பு யோசிப்பா உங்களையும் நாங்கள் சார்ந்திருக்கிறோம். சப்பா அப்பாவுக்குள்ளாக யோசிப்பா எங்களுக்கு ரட்சிப்பு நன்றி யோசிப்பா. இயேசு நாமத்தில் எனக்கு உங்கள் எல்லாருக்கும் ஜீவனுள்ள தகப்பனையா நீங்க தாமே வார்த்தை அனுப்பி ஏசப்பா அப்பா எங்களை சீர்படுத்தி சரிப்படுத்தி அப்பாவுடைய வகையில நடத்துற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீதிமானை குறித்து அஞ்சாமை குறித்து நீதிமான அஞ்சாமையை குறித்து ஏசப்பா நிறைய காரியங்கள் ஏசப்பா 6 காரியங்கள் அப்பா நீங்க பேசி இருக்கிறீங்க ஏசப்பா. அப்பாவுடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் ஏசப்பா 100க்கு 100 பலன் கொடுக்கத்தக்கதா ஏசப்பா கிருபை செய்யுங்கப்பா. கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை ஏசப்பா பிசாசானால் பறிக்காதபடி ஏசப்பா எடுத்து போடாதபடி போதும் அவைகளை உங்களுடைய இருதய பலகைகளை எழுதி கொள்ள ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்கப்பான்னு செபிக்கிறேன் ஐயா. அப்பா ஏசப்பா நீதிமான் பயப்பட மாட்டான் ஏசப்பா. என்ன கர்த்தர் கூட இருக்கிறதுனால ஏசப்பா நாங்க பயப்படாமல் இருப்போம். அதை மட்டுமல்ல ஏசப்பா வெற்றி உண்டு அப்பா. என் தகப்பனுடைய நாமத்தினால எங்களுக்கு வெற்றி உண்டு. நீதிமான்களா இருக்கிற எங்களுக்கு வெற்றி உண்டு அப்பா. பாதுகாப்பு உண்டு ஏசப்பா. நாங்க உங்களையே 100க்கு 100 சார்ந்திருக்க அப்பா அந்த பலத்துக்காய் கிருபைக்காக நன்றி ஏசப்பா.
ஏசப்பா இன்னும் உங்களுக்குள்ளாக 100% ஏசப்பா சார்ந்து இல்லாவிட்டால் ஏசப்பா இன்னும் சார்ந்து இருக்கப்பா கிருபை பாராட்டுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா தான் எங்கள் ரட்சிப்பு ஏசப்பா, எங்களை ரட்சித்த தெய்வம் நீங்களா இருக்கிறீங்க. எப்போதும் உங்களுடைய ரட்சிப்புக்குள்ள நாங்கள் நிற்கத்தக்கதா இன்னுமா எங்களுக்கு நீங்க கிருபை பாராட்டுங்கப்பான்னு ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா தந்தை இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி ஏசப்பா, ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காய் நன்றி ஏசப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் ஏசப்பா இந்த விசுவாசத்துல நின்று இந்த தகப்பனை இந்த காரியத்துல இருந்து ஏசப்பா நாங்கள் வழி விலகி விடாத படிக்க ஏசப்பா எப்போதும் உங்களுடைய ஜீவன் உள்ள வார்த்தைகள் எங்களை செம்மையான பாதையில நடத்தட்டும் அப்பான்னு ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. அப்பா தந்த வார்த்தைகளுக்காய் நன்றி இயேசு சுவாமி. பெரிய கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யப்பான்னு சொல்லி எல்லாரையும் பார்க்கிறவர்களை எங்களையும் கூட அப்பாவுடைய ரத்த கோட்டைக்கு ஒப்பு கொடுத்து இயேசப்பாவுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அவனை இல்லையே கலக்கமில்லையே கர்த்தரம் பிடித்துக் கொண்டோம் நாங்கள் கர்த்தரம் பிடித்துக் கொண்டோம் எதை குறித்தும் பயம் இல்லையே எதை குறித்தும் பயம் இல்லையே என்னே நடத்தி அப்பா அப்பா என்னே நடத்தி தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையை போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் உண்மைதானே பற்றி கொண்டேன் உம் தோளில் அமர்ந்து விட்டேன் நான் உம் தோளில் அமர்ந்து விட்டேன் உங்கள் சிறகுகள் நிழல்களிலே உலகத்தையே மறந்து விட்டேன் உங்கள் சிறகுகள் நிழல்களிலே உலகத்தையே மறந்து விட்டேன் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் தாய்மடியில் தவழுகின்ற குழந்தையைப் போல தகப்பனே உம்மடியில் சாய்ந்து விட்டேன் நான் செய்த நன்மைகள் நினைக்கின்றேன் நன்றியோடு துதிக்கின்றேன் உங்களை நன்றியோடு துதிக்கின்றேன் கைவிடாத என் தெய்வமே எங்களை கைவிடாத இயேசு ராஜாவே எங்கள் கல்வாரி நாயகனே எங்கள் கல்வாரி நாயகனே ஏசப்பா நீதிமான் அஞ்சான் என்று சொல்லி பார்த்து ஆண்டவரே அப்பா தகப்பனே ஒன்றுக்கும் பயப்பட மாட்டார்கள் வெற்றி நிச்சயத்தோடு வாழ்வார்கள் ஆண்டவரே பாதுகாப்பு உண்டு கர்த்தரே 100% சார்ந்து வாழுவார்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பார்கள் பாதுகாப்பு இடைவிடாத உயர்வு ரட்சிப்பு எல்லாம் உண்டென்று நாங்கள் பார்த்தோம் அப்படியே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த நம்பிக்கை இந்த விசுவாசத்தோடு நாங்கள் வாழுவோமா இருந்தால் கடைசி மட்டும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா ஒருவேளை இது தெரியாது இருந்தால் இன்றைக்கு அறிந்திருக்கிறதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி இவைகளுக்குள்ளாக அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளாக நடத்துங்கப்பா அப்பா தகப்பனே ஒருவேளை ஆண்டவரை கர்த்தாவே இவர்களை ஏற்கனவே பெற்றிருந்தால் கடைசி மட்டும் உமக்கு உண்மையாய் இருந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை கிறிஸ்துவோடு வாழுகிற வாழ்க்கையில ஜெயம் எடுத்து நித்திய ஜீவனுக்குள்ளாக வந்து சேர உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இப்படியா உங்களுடைய காரியங்களை அறிந்த பிள்ளைகள் ஆண்டவரை இதை மறந்து போனால் இது பாவம் இது நீதி இல்லை ஆண்டவரை மரணத்துக்குள்ளாக போய் விடுவோம் என்று சொல்லி மரணம் ஆண்டவரை கர்த்தாவே எல்லாருக்கும் மருந்தான் இல்லையே ஆனால் கிறிஸ்தவ பிள்ளைகள் ஏசப்பாவுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு மரணம் ஆண்டவரை விடுதலையை வெற்றியை பரலோகத்துக்கு கொண்டு போற கிறிஸ்து இயேசுவுக்குள் வழியாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரை
ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியே உங்களிடத்துல வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆராதனைக்கு வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆன்லைன்ல கலந்து கொண்ட பிள்ளைகள், பார்க்க போகிற பிள்ளைகள், பார்த்த பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வழிநடத்துங்க, காத்துக் கொள்ளுங்க. தேவக்கரத்துல யாவையும் வைத்து என் ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற ஏசப்பாவின் பரிசுத்தமான நாமத்தினால் எங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட விடாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே என் கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் எங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்களை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குகிறார். கடலுக்கு சமானமாய் எங்கள் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது கொடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் செய்கிறார். ஆமென். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் கிருபையா இருக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாக்கி எங்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சமாதானம் கட்டளையிட கடவுள். ஆமென். அநாதி தேவனே எங்களுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுக்கு ஆதாரம். அவர் எங்களுக்கு முன் நின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டியமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அவர்கள் மேடுகளை மிதிப்பாய். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவருடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் எங்களோடும் உலகத்தில் உள்ள சகல பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலர்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் விசேஷமா இந்த சபையில் இருக்கிற ஒரு பிள்ளைகள், ஆராதனையிலே ஆன்லைன்ல கலந்து கொண்ட பிள்ளைகள், பார்க்க போகிற எல்லா பிள்ளைகளையும், எல்லா தேசங்கள், எல்லா வீடுகள், எல்லா குடும்பங்களையும் எங்களையும் கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே. ஆமென், ஆமென், ஆமென். என்றும் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருப்பார் எங்கள் தேவன் இயேசு கிறிஸ்து. துதிகன மகிமையெல்லாம் அவருக்கே செலுத்திடுவோம். ஆமென். இயேசு அப்பா, நீங்க நினைக்கிறதற்கும், வேண்டிக் கொள்றதுக்கும், எதிர்பார்த்ததுக்கும், எதிர்பார்க்க தவறுனதுக்கும், ஜெபிக்க தெரியாததுக்கும் அதிகமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். ஆசீர்வாதமா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்த பூமிக்கு உப்பா இருங்க, உலகத்துக்கு வெளிச்சமா இருங்க. எல்லாரும் ஏழைகளை நினைவு கூறுங்க, எல்லாருக்காகவும் ஜெபியுங்க, சபைக்காக ஜெபியுங்க. கர்த்தர் உங்களை நிறைவே ஆசீர்வதிப்பார். அப்பாவுடைய வருகை தாமதித்தால் நாங்கள் ஜீவனோட இருந்தா மறுபடியும் கூடி அப்பாவை ஆராதிப்போம். கரங்களை தட்டி சப்பாக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா எங்களுக்கு நல்ல ஆராதனை தந்ததுக்கு நன்றி சொல்லுவோமா? சத்தம். ஆமென். அல்லேலூயா.